Hello, hi, வணக்கம். This is Dr. Parveen. +1 biology உடைய human physiology அப்படின்ற யூனிட்டை நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். நீட் எக்ஸாம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 15ல இருந்து 18 கொஸ்டின் கண்டிப்பா இந்த ஹியூமன் பிசியாலஜில இருந்து வரும். ரைட்? ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு யூனிட் இது ஹியூமன் பிசியாலஜி. நம்மளுடைய உடம்பு எப்படி வேலை செய்யுது அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலா கத்துக்க போறோம். ரைட்? ஸோ இந்த லெக்சர்ல நாம நியூரல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் அப்படின்ற சாப்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்க எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா? நம்ம உடம்பு எப்படி வேலை செய்யுது? நம்ம தலை குப்புறம் எல்லா வேலையும் செய்றோம். குனிறோம், நிமிர்றோம், பல்டி அடிக்கிறோம் அண்ட் நெறைய ஒரு நாளைக்கு நெறைய ஆக்டிவிட்டீஸ் செய்றோம். இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி நம்ம பாடி வந்து எப்படி திருப்பி ஸ்ட்ரெய்ட்டா இருக்கு, எப்படி பாடி வந்து வேலை செய்யுது அப்படின்றத பத்தி எல்லாம் நீங்க எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா? அண்ட் அதே மாரி பார்த்தீங்கன்னா வந்து நெறைய பேர் கயித்து மேலலாம் நடப்பாங்க. எப்படி பேலன்ஸ்டா பாடி இருக்கு? ஸோ இதுக்கு எல்லாமே வந்து காரணம் பார்த்தீங்கன்னா வந்து நியூரல் கண்ட்ரோல். அதாவது நம்ம ஒரு வேலைன்னா ஒரு வேலையை மட்டும் செய்ய மாட்டோம். இப்போ வந்து நீங்க சாப்பிட்டுக்கிட்டே டிவி பார்ப்பீங்க இல்லையா? அண்ட் டிவி பார்த்துக்கிட்டே ஃபோன் பார்ப்பீங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒரே சமயத்துல நம்ம நிறைய வேலையை செய்யும். ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம பாடி வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கு. ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து டிரைவிங் பண்றது. ஸோ வண்டி ஓட்டும் போது நம்ம வந்து 4 டைரக்ஷன்லயுமே கான்சென்ட்ரேஷன் பண்ணணும். அண்ட் பிரெயின் வேற எதையோ திங்க் பண்ணிட்டே இருக்கும். காலேஜ்ல என்ன நடந்துச்சு, வீட்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? ஸோ ரோடையும் பார்க்கணும், ஃபோன் வரும், ஃபோனையும் அட்டென்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப நிறைய விஷயங்களை ஒரே சமயத்துல நம்மளுடைய உடம்பு வந்து ப்ராசஸ் பண்ணுது. ஓகே, ஸோ அதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் நம்மளுடைய நர்வஸ் சிஸ்டம் தான், நரம்பு மண்டலம். So, the function of the organs and the system in our body must be coordinated to maintain homeostasis. So, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா ஆர்கன்ஸையுமே அல்டிமேட்டா கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சூப்பர் ஆர்கன் எது? பிரெயின் இல்லையா? ஸோ அதுதான் வந்து ஹோமியோஸ்டாட்டஸ் மெயின்டைன் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்கன். What is homeostasis? Homeostasis is the ability of an organism to control and maintain a constant or the same internal environment. இப்போ வெளியில நல்ல குளிரா இருந்தாலும் நம்ம உடம்புக்குள்ள அந்த 37 டிகிரியை மெயின்டைன் பண்ணும். இல்லைன்னா வெளியில ஹாட்டா இருந்தாலும் நம்ம உடம்புல அதே டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய பாடியில இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே கான்ஸ்டன்டா மெயின்டைன் பண்ணி நம்மள ஸ்டேபிளா வச்சிருக்கக்கூடிய அதுதான் நம்ம ஹோமியோஸ்டாட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஸோ இந்த ஹோமியோஸ்டாட்டஸை மெயின்டைன் பண்றதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து நியூரல் சிஸ்டம். ஓகே, ரைட். ஸோ இந்த நியூரல் சிஸ்டம் எப்படி வேலை செய்யுது அப்படின்னா இட் இஸ் த்ரூ கோஆர்டினேஷன். கோஆர்டினேஷன் என்னது? எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்றது. ஓகே, so coordination is the process through which two or more organs interact and complement the function of one another. இப்ப பாருங்க, நம்ம வெளியில போறோம், வெயில்ல நல்ல வெயில் சுளீர்னு அடிக்குது. அப்ப நம்ம கண்ணு என்ன ஆகும்? அப்படியே சுருங்கும் இல்லையா? ஏன்னா அந்த லைட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்றதுக்கு உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? கையை எப்படி வைப்போம், வெயிலா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ரைட்? அதே மாதிரி வந்து நல்ல வெயில்ல வந்து நமக்கு யூரின் அவுட்புட் வந்து கம்மியா இருக்கும், குளிர்ல வந்து யூரின் அவுட்புட் அதிகமா இருக்கும். அண்ட் நல்ல குளிர்ல வந்து பசி கம்மியா இருக்கும், வெயில்ல நல்ல சம்மர் சீசன்ல நிறைய பசிக்கும், டைஜஷன். ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய உடல் வந்து எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணி கோஆர்டினேட் பண்ணி போகுது. ஸோ இதுக்கு ஒரு முக்கியமான எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸசைஸ். ஸோ எக்ஸசைஸ் பண்ணும்போது ஹார்ட் பீட் அதிகமாகும். ஸோ அப்போ வந்து பம்பிங் அதிகமாகும், பிளட் ஃப்ளோ அதிகமாகும் இல்லையா? ஸோ இது எல்லாமே வந்து கோஆர்டினேட் பண்ணி மெயின்டைன் பண்ணுது. ஸோ இந்த மாதிரியான பாடி கோஆர்டினேஷனுக்கு ரொம்ப முக்கியமான 2 சிஸ்டம். நிறைய சிஸ்டம் இருக்கு இல்லையா? ஸ்கெலிட்டல் சிஸ்டம், ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், நர்வஸ் சிஸ்டம், இந்த மாதிரி நிறைய சிஸ்டம் இருக்கு இல்லையா? ஸோ அதுல 2 முக்கியமான சிஸ்டம் வந்து ஒன்று நர்வஸ் சிஸ்டம், இன்னொன்று எண்டோக்ரைன் சிஸ்டம். ஓகே, இது 2 ஒன்னா சேர்ந்து தான் கோஆர்டினேட் பண்ணி வேலைகளை செய்யும், 2 தனித்தனியா செய்யாது. ரைட்? So neural system and endocrine system jointly coordinate and integrate all of the activities of the organ so that they function in a synchronized fashion. ஸோ நியூரல் சிஸ்டமும் எண்டோக்ரைன் சிஸ்டமும் ஒன்னா சேர்ந்து தான் வந்து இந்த ஹோமியோஸ்டாட்டஸை மெயின்டைன் பண்ணுது. அதுல நாம இந்த லெக்சர்ல நியூரல் சிஸ்டத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். ரைட்? ஸோ எவ்ரி செகண்ட், ஒவ்வொரு செகண்டும் பாத்தீங்கன்னா வந்து பல்வேறு விதமான விஷயங்கள் நம்ம பிரெயின்குள்ள இன்புட்டா வருது. அண்ட் பிரெயின் அதை ப்ராசஸ் பண்ணி அதுக்கான ரெஸ்பான்சஸை கொடுக்குது. ஈவன் நம்ம தூங்கும் போதும் இது நடக்குது இல்லையா? நம்ம எதுவுமே பார்க்கல, எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் கண்ணை மூடிட்டு ரிலாக்ஸ்டா தூங்குறோம். பட் ஆனாலும் நம்மளுடைய ஹார்ட் பீட் இருக்கு, டைஜஷன் இருக்கு, மற்ற லிவருடைய கிளீனிங் ப்ராசஸ் இருக்கு, இந்த மாதிரி உள்ள ஆர்கன்ஸ் வந்து இயங்கிட்டு தான் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு செகண்டுமே எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ற அந்த சூப்பர் ஆர்கன் தான் வந்து பிரெயின்.
ஸோ அதோடைய சேர்த்து இருக்கக்கூடிய அந்த சிஸ்டத்தை தான் நாம நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம், ரைட்? ஸோ இப்போ இந்த பிக்சர் பாருங்க, எவ்வளவு சூப்பரா இருக்குல்ல, இது நிஜமான நர்வஸ் சிஸ்டம். இந்த ஹியூமனுடைய இந்த நர்வஸ் சிஸ்டத்தை அப்படியே ப்ரிசர்வ் பண்ணி இது வந்து ஒரு எக்ஸிபிஷன்ல வச்சிருக்காங்க. பாருங்க, நம்ம யோசிச்சு பார்க்காததை விட ரொம்ப அற்புதமா இருக்குல்ல, எப்படி இருக்கு பாருங்க, பிரான்ச்சஸ் அண்ட் பிரான்ச்சஸா. ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய நர்வ்ஸ், ரைட்? Okay, so let's start with the neural system. The neural system of all animals is composed of highly specialized cells called neurons. So neural system எல்லா ஆர்கானிசத்துடைய neural systemலயும் இருக்கக்கூடிய அந்த முக்கியமான specialized cells என்னது? Neurons. So neurons detect, receive and transmit different kind of stimuli. Stimuli என்னப்பா? ஏதாவது ஒரு தூண்டுதல், யாராவது உங்களை இங்க கில்றாங்க அப்படின்னா டக்குன்னு கில்றாங்க அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா? So stimulus. சோ இது என்ன பண்ணுது, நம்மளுடைய நர்வ்ஸ் தான் அதை டிடெக்ட் பண்ணுது, அதை ஸ்டிமுலஸை எடுத்துக்குது, அதுக்கு ரெஸ்பாண்டும் பண்ணுது. ஓகே, ஸோ தட் இஸ் தி நியூரான், ரைட்? ஸோ இந்த நியூரான் இந்த நர்வஸ் சிஸ்டத்தோடைய ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வந்து இன்வெர்டிபிரேட்ஸ்ல இருந்து வெர்டிபிரேட்ஸ்க்கு வேற வேற மாதிரி இருக்கு. ஆனா எல்லாத்துலயுமே அல்டிமேட்டா இருக்கிறது நியூரான்ஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்மாலர் இன்வெர்டிபிரேட் இந்த மாதிரி ஹைட்ரா, இது ஹைட்ரா ஒரு ஸ்மால் ஃப்ரெஷ் வாட்டர் ஹைட்ரோசோன். ஓகே, இதோடைய நர்வஸ் சிஸ்டம் பாத்தீங்கன்னா ஒரு நெட்வொர்க் ஆஃப் நியூரான்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இதை நம்ம சிம்பிளா நர்வ் நெட் அப்படின்னு சொல்லுவோம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு நியூரான்ஸ் உடைய நெட்வொர்க், அவ்வளவுதான். ஸோ ஹைட்ராவை பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்ல இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் வெரி சிம்பிள் நெட்வொர்க் ஆஃப் நியூரான். ஆனா அதுவே ஹையர் ஆர்கானிசம்ஸ்ல பார்த்தோம்னா அதோடைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி, அதுக்கு தகுந்த மாதிரி அதோடைய நர்வஸ் சிஸ்டம் வந்து டெவலப் ஆயிருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இன்செக்ட்ஸ்லாம் பார்த்தோம்னா, இந்த இன்செக்ட்ல பாருங்க, நம்ம இன்செக்ட்ஸ்ல பார்த்தோம்னா இன்செக்ட்ஸ்க்கு பிரெயின் இருக்கு, ஓகே, கேங்லியாஸ் இருக்கு, நர்வ் கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஹைட்ராவை விட கொஞ்சம் கொஞ்சம் அதிகமா நெக்ஸ்ட் லெவல்ல இருக்கு. ஏன்னா அது வந்து சென்சரி ஃபங்க்ஷன்ஸை எடுத்துக்கணும், என்ன பாக்குது, எதை தொட்டு பாக்குது அப்படின்ற சென்சரி ஃபங்க்ஷன் எடுத்துக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி அதோட கை காலெல்லாம் மூவ்மெண்ட் பண்ணணும், ஸோ மோட்டார் ஃபங்க்ஷன் அதுக்கு வரணும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால the neural system is better organized in insects. Okay, where a brain is present along with a number of ganglia and neural tissues. Brain இருக்கு, ganglions அப்படின்னு இங்க இருக்கு, neural tissues எல்லாமே இருக்கு. ஆனா அதுவே வந்து vertebrates பார்த்தோம்னா animals, mammals எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா நல்ல நியூரல் சிஸ்டம் வந்து டெவலப்டா இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டாக் பார்த்தோம்னா டாகோட பிரெயின், டாகுக்கு ஒரு ஸ்பைனல் கார்டு இருக்கு, ஸ்பைனல் கார்ட்ல இருந்து இந்த மாதிரி நர்வ்ஸ் எல்லாமே வந்து கனெக்டடா இருக்கு. ஏன்னா அதுக்கு தேவையான சென்சரி அண்ட் மோட்டார் ஃபங்க்ஷன், அட்டானமஸ் ஃபங்க்ஷன் அது எல்லாமே வந்து செய்யணும் இல்லையா? ஸோ அதுக்காக தான். ஸோ இதுதான் வந்து இந்த நியூரல் சிஸ்டத்தோடைய அரேஞ்ச்மெண்ட். ஒவ்வொரு ஆர்கானிசம்க்கும் அதுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நியூரல் சிஸ்டம் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ நாம ஹியூமன் நியூரல் சிஸ்டத்தை பார்க்கலாம். இருக்கிற எல்லா ஆர்கானிசத்தை விட ரொம்ப அட்வான்ஸ்டா, இன்னும் நம்மளால புரிஞ்சுக்க முடியாத நிறைய விஷயங்கள் இருக்கக்கூடியதா வந்து ஹியூமன் நியூரல் சிஸ்டம், ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த நியூரல் சிஸ்டத்தை நம்ம கிளாசிஃபை பண்றோம் எப்படி? So the neural system is classified broadly into two categories: central nervous system and peripheral nervous system. Again, the peripheral nervous system is divided into somatic neural system and autonomic neural system. Again, this autonomic neural system is divided into sympathetic neural system and parasympathetic neural system. So இது ஒரு broad classification. இப்போ ஒன்னு ஒண்ணா நம்ம பார்க்கலாம். Central neural system. Central neural system அப்படின்னா என்னது? It composed of brain, spinal cord. ஓகே, ஸ்பைனல் கார்ட் இது ரெண்டும் சேர்ந்து இருக்கிறது தான் வந்து நம்ம என்ன சொல்றோம்? சென்ட்ரல் நியூரல் சிஸ்டம். பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னா ஸோ பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டை தவிர்த்து உடல்ல இருக்கக்கூடிய மற்ற எல்லா நர்வ்ஸ் நரம்புகளையும் நம்ம என்ன சொல்றோம்? பெரிஃபரல் நியூரல் சிஸ்டம் அப்படின்ற ஒரு கேட்டகரி. பெரிஃபரல்னா வெளியில, ஓகே, இப்படி பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டு இருக்கு, இதை தவிர்த்து இது வந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். இதை தவிர்த்து மற்ற எல்லா இதையும் நம்ம என்ன சொல்றோம்? பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகே, ஸோ பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம்ல ரெண்டு கேட்டகரின்னு சொன்னோம் இல்லையா? சொமாட்டிக் அண்ட் அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம். ஸோ வாட் இஸ் சொமாட்டிக்? சொமாட்டிக் அப்படின்னாலே என்னது? சோமா அப்படின்னா பாடி அப்படின்னு அர்த்தம். ஓகே, somatic, somana body. So somatic nervous system, it relays impulses from the central nervous system to the skeletal muscles. So நம்ம central nervous system, brain and spinal cord இங்க இருந்து signals எங்க எடுத்துட்டு போகுது? மசில்ஸ்க்கு எடுத்துட்டு போறது தான் வந்து somatic neural system. ஓகே, அதே மாதிரி மசில்ல இருந்து திருப்பி brain and spinal cord டூ வேலையுமே எப்பவுமே இருக்கும், ரைட்?
பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டத்தோட இன்னொரு கேட்டகரி வந்து அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம். They transmit impulses from the central nervous system to involuntary organs and the smooth muscles. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட கையை நான் இப்படி ஸ்ட்ரெச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சாதான் இதை ஸ்ட்ரெச் பண்ண முடியும் இல்லையா. ஸோ இது எல்லாமே மசில் கண்ட்ரோல் நமக்கு நம்மளுடைய வாலண்டரி ஆக்ஷன்ல வருது. ஸோ அது எல்லாமே வந்து சொமேட்டிக் நியூரல் சிஸ்டம் கண்ட்ரோல் பண்ணுது. வேரஸ் என்னுடைய கார்டியாக் மசில், என்னோட ஹார்ட் பீட் இருக்குப்பா, எனக்கு ஹார்ட் பீட் கொஞ்சம் நேரம் துடிக்க வேணாம், அமைதியாருன்னு சொன்னா நிக்குமா? இல்ல. இதெல்லாமே வந்து இன்வாலண்டரி மசில்ஸ், அதோடைய ஃபங்க்ஷன்ஸ். டைஜஷன்லாம் நம்ம நினைச்சா நிக்குமா? நிக்காதுல, அது பாட்டுக்கு நடந்துட்டே தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்ட் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்துல இருந்து இன்வாலண்டரி ஆர்கன்ஸ்க்கும் ஓகே ஸ்மூத் மசில்ஸ், கார்டியாக் மசில்ஸ், இந்த மாதிரியான ஸ்மூத் மசில்ஸ்க்கு சிக்னல்ஸ் போறது வர்றது இருக்கு இல்லையா. ஸோ அதை கண்ட்ரோல் பண்றது வந்து அட்டானமிக் நியூரல் சிஸ்டம். ஓகே, ஸோ இந்த அட்டானமிக் நியூரல் சிஸ்டத்துல மறுபடியும் ரெண்டு இருக்கு. ஒன்னு சிம்பேத்தட்டிக், இன்னொன்னு பாராசிம்பேத்தட்டிக். சிம்பேத்தட்டிக் நியூரல் சிஸ்டம் அப்படின்னா ஃபிளைட் ஆர் ஃபைட் ரெஸ்பான்ஸ் அப்படின்றது ஒரு எக்ஸாம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் அமைதியாக உட்காந்துட்டு இருக்கேன், கிளாஸ் மட்டும் தான் எடுத்துட்டு இருக்கேன், வேற எதுவுமே எனக்கு டென்ஷன் இல்லை, நான் ரிலாக்ஸ்டா உட்காந்து கிளாஸ் எடுத்துருக்கேன், ரைட். ஸோ சடனா இந்த ரூம்ல வந்து ஏதோ ஒரு ஃபயர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நெருப்பு பத்திச்சு. உடனே நான் என்ன பண்ணுவேன், அடுத்த செகண்ட் இங்க இருந்து ஓடுவேன் இல்லையா. ஸோ டக்குன்னு நமக்கு வந்து வெளியில ஒரு ஆபத்து அப்படின்னு நம்ம பாடி வந்து ரியாக்ட் பண்ணது இல்லையா, அதுல இருந்து நம்மள எஸ்கேப் பண்ணது இல்லையா, அதுதான் வந்து ஃபைட் ஆர் ஃபிளைட் மெக்கானிசம். ஸோ அந்த மாதிரி உடனே ரெஸ்பாண்ட் பண்றதுக்கு நிறைய உடனே ஒரு தூண்டுதல் வேணும் இல்லையா. ஸோ அதை செய்யறது தான் வந்து சிம்பாத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம், ரைட். ரெண்டாவது பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னா ரெஸ்ட் அண்ட் காம். நம்ம தூங்கும் போது, நம்ம எதுவுமே ஒர்க் பண்ணாம சைலண்டா இருக்கும் போது, ஸோ அந்த சமயத்துல நம்மள கண்ட்ரோல் பண்ணி அதை வைக்கிறது வந்து பாராசிம்பத்தட்டிக் நியூரல் சிஸ்டம், ரைட். ஓகே, ஸோ இது மட்டும் இல்லாம பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டத்தோட இன்னொரு கேட்டகரியுமே இருக்கு, அதுதான் வந்து விசரல் நர்வஸ் சிஸ்டம். விசரா, வாட் இஸ் விசரா? விசரா அப்படின்னா இன்டர்னல் ஆர்கன்ஸ், அதாவது நம்ம செஸ்ட் கேவிட்டியில இருக்கக்கூடிய இன்டர்னல் ஆர்கன்ஸ் என்னது, ஹார்ட், லங்ஸ். அதே மாதிரி நம்ம அப்டாமினல் கேவிட்டியில இருக்கக்கூடிய இன்டர்னல் ஆர்கன்ஸ் என்னது, லிவர், பான்கிரியாஸ், இன்டெஸ்டைன், இந்த மாதிரி உள் உறுப்புகள். ஓகே, இந்த இதை எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்றது தான் வந்து visceral neural system. So the visceral neural system impulses travel from central nervous system to the viscera and from the viscera to the central nervous system. So இப்போ brain and spinal cordல இருந்து சிக்னல் வந்து நம்மளுடைய குடல் பகுதிக்கு வரதோ இல்லைன்னா ஹார்ட்டுக்கு வரதோ, ஹார்ட்ல இருந்து அங்க போறதோ, இதெல்லாம் கண்ட்ரோல் பண்றது visceral nervous system. அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இதுதான் வந்து ஒரு ப்ராட் கிளாசிஃபிகேஷன். இதை கண்டிப்பா நம்ம நல்லா கிளியரா தெரிஞ்சுக்கணும், ரைட். ஸோ இப்போ நம்ம இந்த பெரிஃபரல் நியூரல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, இந்த இடத்துல இந்த பெரிஃபரல் நியூரல் சிஸ்டம் இதை வந்து சொமேட்டிக், அட்டானமிக், விசரல் அப்படின்னு சொல்லி கிளாசிஃபை பண்றோம். இப்போ பாத்தீங்கன்னா இன்னொரு கிளாசிஃபிகேஷன் இருக்கு. அது எதை வச்சுன்னா, நமக்கு சிக்னல்ஸ் பிரெயின், ஸ்பைனல் கார்ட்ல இருந்து மற்ற ஆர்கன்ஸ்க்கு போகுது இல்லையா, அந்த சிக்னல்ஸ் எந்த ரூட் ஆஃப் டைரக்ஷன்ல போகுது அதை வச்சு, அதாவது நர்வ்ஸ் மேல இருந்து கீழே வருது, அதே மாதிரி அந்த ஆர்கன்ல இருந்து சிக்னல் திருப்பி பிரெயினுக்கு எடுத்துட்டு போகுது, இதை வச்சு நம்ம ஒரு கிளாசிஃபிகேஷன் பண்றோம். சி, நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டத்தை சொமேட்டிக், அட்டானமிக் அண்ட் விசரல்னு பிரிச்சிடும். ஓகே, ஸோ இதுல வந்து இன்னும் ரெண்டு கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்கு. அது வந்து நியூரான்ஸ் எந்த டைரக்ஷன்ல அந்த சிக்னல்ஸை டிரான்ஸ்மிட் பண்ணுது அப்படின்றத பொறுத்து. ஸோ த பெரிஃபரல் நியூரல் சிஸ்டம் இஸ் கிளாசிஃபைட் இன்டு afferent fibers and efferent fibers. Afferent fibersனா என்னன்னா, they transmit impulses from the tissue or organs to the central nervous system. Tissue or organs, for example, இப்போ urinary tract இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ urinary bladderல யூரின் வந்து ஃபுல் ஆயிடுச்சு. ஸோ யூரின் ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்ற சிக்னல் பிளாடர்ல இருந்து நம்மளுடைய பிரெயினுக்கு போகுது இல்லையா, கீழே இருந்து மேல நோக்கி பிரெயினுக்கு சிக்னல் போகுது இல்லையா. இது எதன் மூலமாக போகுது அப்படின்னா afferent nerves மூலமாக போகுது, afferent nerves. ஸோ அதுதான் afferent nerve fibers அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். உடனே பிரெயின் வந்து, ஓஹோ உன்னோட பிளாடர் ஃபுல் ஆயிடுச்சா, சரி ஓகே, நீ வந்து யூரினை பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளாடர் மசில்ஸ்க்கு மிச்சுரேஷன் ரிஃப்ளெக்ஸ், அதை ஸ்குவீஸ் பண்ணி யூரினை வெளியில தள்ளிடு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு சிக்னலை மூளையில இருந்து நம்மளுடைய யூரினரி பிளாடருக்கு அனுப்புது இல்லையா. இது வந்து மேல இருந்து கீழே வரக்கூடிய நர்வ்ஸ் மூலமாக நடக்குது. ஸோ இதை தான் நாம என்ன சொல்றோம், இஃபரண்ட் நர்வ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம், இஃபரண்ட் நர்வ்ஸ். ஸோ இது efferent fibers. Efferent fibers transmits regulatory impulses from the central nervous system to the concerned peripheral tissues or organs. Okay.
குறிப்பிட்ட ஆர்கன்ல இருந்து பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்ட் மூளைக்கு போச்சுன்னா அது வந்து அஃபரண்ட். ஸோ அங்க இருந்து பதில் திருப்பி அந்த ஆர்கனுக்கு நீ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரெஸ்பான்ஸ் வரும் இல்லையா, அது வந்து இஃபரண்ட் ஃபைபர்ஸ். ஓகே, ஸோ இது ரெண்டு தான் வந்து எஃபரண்ட் அண்ட் இஃபரண்ட் ஃபைபர்ஸ். தே ஆர் அ பார்ட் ஆஃப் தி பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம். ஓகே, இப்போ நாம நர்வஸ் சிஸ்டத்துல இருக்கக்கூடிய செல் அதை பத்தி பார்க்கலாம். செல்ஸ் ஆஃப் தி நர்வஸ் சிஸ்டம். ஸோ ரெண்டு ப்ராட் கேட்டகரி ஆஃப் செல்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து நியூரான்ஸ், மற்றொன்று நியூரோகிளையல் செல்ஸ். So what are neurons? Neurons are the structural and functional units of the neural system. Very very important. Neural system வேலை செய்யணும்னா அதனுடைய கட்டமைப்பு, அது வேலை செய்யறதுக்கு எல்லாமே structural and functional unit வந்து neurons. Okay, neurons are the structural and functional units of nervous system and they transmit nerve impulses. Nerve impulsesனா ஒரு சிக்னல், நர்வ்ஸ் வழியா சிக்னல், யாரோ நம்மள தொடுறாங்க, ஏதோ எந்த பொருளையும் நம்ம மிதிக்கிறோம், யாரோ நம்மள வந்து கூப்பிடுறாங்க, இந்த மாதிரியான சிக்னல்ஸ் எல்லாமே டிரான்ஸ்மிட் பண்றதா வந்து நர்வ் இம்பல்சஸ். அதை பத்தி இப்போ நம்ம படிப்போம். ஓகே, அதை வந்து கண்டக்ட் பண்றது எல்லாமே நியூரான்ஸ் தான். நியூரான்ஸை தவிர்த்து இன்னும் நிறைய வகையான செல்ஸ் வந்து நர்வஸ் சிஸ்டம்ல இருக்கு. அது எல்லாத்தையும் சேர்த்து நாம நியூரோகிளையல் செல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஸோ தே ஆர் கால்ட் நான் நர்வஸ் ஸ்பெஷல் செல்ஸ். நியூரோகிளையல் செல்ஸ் அப்படின்றது நியூரான் செல்ஸ் கிடையாது. தே ஆர் நான் நியூரோனல் செல்ஸ். ஆனாலும் they are special type of the cells. They form the supporting cells of the nervous tissue. So nervous system, nervous tissue வேலை செய்யறதுக்கு தேவையான supporting cells. So for example, எந்த ஒரு சிஸ்டமே நல்ல வேலை செய்யணும்னா ஒரு மெயின் ஆள் மட்டும் இருக்கக்கூடாது. அதுல இருந்து அவங்களுடைய சபார்டினேட்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அவங்க வந்து பேக்ரவுண்ட்ல நிறைய வேலை செய்வாங்க. இப்போ ஒரு கவர்மெண்ட்னாலே வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஒரு ஒரு சீஃப் மினிஸ்டர், ஒரு பிரைம் மினிஸ்டர் இருக்காங்கன்னா அவங்க மட்டும் மேஜரா கிடையாது, அவங்களுக்கு கீழே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ சபார்டினேட் லெவல்ஸ் இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு டியூட்டிஸ் இருக்கும். அது எல்லாமே ஒன்னா சேர்ந்து தான் அந்த கவர்மெண்ட்டை வந்து இயங்க வைக்குது இல்லையா. ஸோ தனியா வந்து ஒரு ஆள்னால அதை செய்ய முடியாது. அதே மாதிரி தான் இந்த நர்வஸ் சிஸ்டத்துலயுமே பாத்தீங்கன்னா வந்து மெயின் ஸ்ட்ரக்சரல் யூனிட் நியூரான்ஸ். நியூரான்ஸ் தான் சிக்னல்களை கொண்டு போறது வரது எல்லாமே செய்யுது. ஆனா அது வேலை செய்யறதுக்கு அதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய நிறைய செல்ஸ் இருக்கு. அதைத்தான் நம்ம மைக்ரோகிளையல் செல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ரைட். ஸோ இந்த பிக்சரை பாருங்க. இதுல இந்த ஆரஞ்சு கலர் செல்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஆரஞ்சு கலர் செல்ஸ் இது ரெண்டும் தான் வந்து நியூரான்ஸ். ஸோ இந்த ரெண்டு நியூரான்ஸும் வந்து இன்டர் கனெக்ஷன் பண்ணிட்டு இருக்கு. இதுதான் நியூரோனல் செல்ஸ். ஆனா வெளியில பாருங்க, மைக்ரோகிளையா, ஆலிகோடென்ட்ரோசைட், ஓபிசி, ஆஸ்ட்ரோசைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 செல்ஸ் இருக்கு இல்லையா, இதெல்லாம் என்னது? they are non neuronal cells. they are the supporting cells. ஓகே, சப்போர்ட்டிங் செல்ஸுக்கு நிறைய டைப்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் எபெண்டிமல் செல், ஒலிகோடென்ட்ரோசைட்ஸ், ஆஸ்ட்ரோசைட்ஸ், மைக்ரோகிளையா, இதெல்லாம் நம்மளுடைய சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்ல இருக்கக்கூடிய சப்போர்ட்டிங் செல்ஸ். ஓகே, பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்ட்ல இருக்கக்கூடிய சப்போர்ட்டிங் செல்ஸ். பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம்ல சாட்டிலைட் செல்ஸ், ஷிவான் செல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய செல்ஸ் இருக்கு. இந்த சப்போர்ட்டிங் செல்ஸ் பாத்தீங்கன்னா வந்து இப்போ நம்மளுடைய நியூரான்ஸ் வந்து ஒரு நியூரான் இருக்குன்னா 10:1 அப்படின்ற ரேஷியோல இருக்கும். அதாவது 10 சப்போர்ட்டிங் செல்ஸ் ஒரு நியூரானல் செல்க்கு இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட்? ஒரு நியூரான் இப்படி இருக்குன்னா இதை சுத்தி எவ்வளவு இருக்கும்? 10 சப்போர்ட்டிங் செல்ஸ் இருக்கும். இது ஃபங்க்ஷன் கண்ட்ரோல் அதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு. ஓகே, 10:1 அப்படின்ற ரேஷியோல இருக்கும். ஸோ அப்போ நம்மளுடைய பாடியில எந்த செல்ஸ் அதிகமா இருக்கு நர்வஸ் சிஸ்டத்துல? சப்போர்ட்டிங் செல்ஸா நியூரோனல் செல்ஸா? எஸ், சப்போர்ட்டிங் செல்ஸ் தான் வந்து அதிகமா இருக்கு. ஓகே, ஸோ அதோடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன? இந்த நியூரோகிளையல் செல்ஸ் உடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன? தே பெர்ஃபார்ம் 4 மேஜர் ஃபங்க்ஷன்ஸ் டு சரவுண்ட் த நியூரான்ஸ் அண்ட் ஹோல்ட் தம் இன் பிளேஸ். ஒரு இடத்துல நியூரான் இருக்குன்னா அது அந்த இடத்துல வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு, அந்த செல்ஸ் அங்க இருக்கிறதுக்கு அது சுத்தி இருக்கு. ரெண்டாவது, அந்த நியூரான் செல்ஸ்க்கு தேவையான நியூட்ரியன்ஸை கொண்டு போய் கொடுக்கறதுக்கும் ஆக்சிஜனை சப்ளை பண்றதுக்கும் இருக்கு. ஓகே, அது எப்படின்னா இந்த நரிஷிங் செல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, அதுக்கு தேவையான நியூரானல் செல்ஸ்க்கு தேவையான ஃபுட், ஆக்சிஜன் இது எல்லாத்தையுமே கொடுக்கறது சப்போர்ட்டிங் செல்ஸ் தான். டு இன்சுலேட் ஒன் நியூரான் ஃப்ரம் அனதர். ஸோ இப்படி ரெண்டு நியூரான்ஸ் இருக்கு அப்படின்னா இந்த ரெண்டு நியூரான்ஸும் ரொம்ப பக்கத்துல இருந்தாலும் அது வந்து ஒன்னோடு ஒன்னு ஒட்டாம அதை இன்சுலேஷன் மாதிரி பாதுகாக்கிறது வந்து நடுவுல இருக்கக்கூடிய சப்போர்ட்டிங் செல்ஸ். அதை பிரிச்சு வைக்கிறதுக்கு சப்போர்ட்டிங் செல்ஸ் ஹெல்ப் பண்ணுது. டு டெஸ்ட்ராய் த பேத்தோஜன்ஸ் அண்ட் ரிமூவ் டெட் நியூரான்ஸ். ஸோ நியூரான்ஸ் இறந்து போச்சுன்னா அது அந்த டெப்ரிஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து ரிமூவ் பண்ணணும். அங்க இருக்கக்கூடிய பேத்தோஜன்ஸை ரிமூவ் பண்ணணும். ஸோ இங்க இது வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய இம்யூனோ ரெகுலேட்டரி அப்படின்ற சப்போர்ட்டிங் செல்ஸ் பண்ணுது. ஓகே, ஒரு இம்யூனிட்டி ஃபங்க்ஷன்ஸ் வந்து இந்த இடத்துல கொடுக்குது. ஓகே, ரைட். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா
பிரெயின் டியூமர்னு சொல்லுவாங்க இல்லையா, மூளையில கேன்சர் வருது பிரெயின் டியூமர்னா. ஸோ பொதுவா நியூரான்ஸ் ஆர் நாட் டிவைட் ஆகாது. நமக்கு பிறந்தப்போ எவ்வளவு நியூரான்ஸ் இருக்கோ அவ்வளவுதான். வயசு ஆக ஆக நியூரான்ஸ் வந்து அழிஞ்சிட்டே தான் போகும். தே ஆர் நாட் டிவைடிங் செல்ஸ். ஸோ அதனாலதான் வந்து கேன்சர் வந்து நியூரான் செல்ஸ்ல வராது. வாட் இஸ் கேன்சர்? அன்கண்ட்ரோல்டு ரெப்ளிகேஷன் ஆஃப் செல்ஸ், மல்டிப்ளிகேஷன் ஆஃப் செல்ஸ். ஒரு இடத்துல செல்ஸ் இருக்குன்னா அது வந்து கண்ட்ரோலே ஆகாம நிறைய மல்டிப்ளை ஆச்சுன்னா அது வந்து இட் லீட்ஸ் டு கேன்சர். வேற நியூரோனல் செல்ஸ் வந்து டிவைடே ஆகாது. ஸோ அப்படின்னா நியூரோனல் செல்ஸ்க்கு கேன்சரே அஃபெக்ட் ஆகாது. ஓகே, அப்ப பிரெயின் கேன்சர்லாம் சொல்றாங்களே அது எங்கிருந்து வருது அப்படின்னா, இந்த பிரெயின் டியூமர் எல்லாமே வந்து நான் நியூரோனல் ஒரிஜின், அதாவது மைக்ரோகிளையல் செல்ஸ். மைக்ரோகிளையல் செல்ஸ் இருக்கு இல்லையா, இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் செல்ஸ், இதெல்லாம் டிவைடிங் செல்ஸ் தான். ஸோ இந்த செல்ஸ்ல கேன்சர் அஃபெக்ட் பண்ணி அது பிரெயின்ல இருந்துச்சுன்னா அது வந்து பிரெயின் டியூமர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். சரி, ஓகே. இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா, the central nervous system lacks connective tissue. நம்மளுடைய நர்வஸ் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்ட்ல கனெக்டிவ் டிஷ்யூஸே கிடையாது. அந்த கனெக்டிவ் டிஷ்யூஸ்க்கு பதில் அந்த ஸ்பேஸை யாரு ஃபில் பண்ணுவாங்க அப்படின்னா வந்து நியூரோகிளையல் செல்ஸ் தான் ஃபில் பண்ணும். அதாவது ஒரு நியூரான் இருக்கு அப்படின்னா பிரெயின்ல ஒரு நியூரான் இருக்கு, அண்ட் அதே மாதிரி இன்னொரு நியூரான் இருக்கு, இன்னொரு நியூரான் இருக்கு அப்படின்னா இந்த நியூரான்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா நடுவுல கேப் இருக்கும் இல்லையா, இங்கதான் வந்து பொதுவாக கனெக்டிவ் டிஷ்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் நம்ம பாடி செல்ஸ்ல எல்லாம். இந்த மாதிரி கனெக்டிவ் டிஷ்யூஸ் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்ல கிடையாது. ஸோ அந்த ஸ்பேஸை ஃபில் பண்றது யாரு? அந்த ஸ்பேஸை ஃபில் பண்றது நியூரோகிளையல் செல்ஸ். ஓகே, ரைட். ஸோ இப்போ ஒரு நியூரானுடைய ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க வந்து வரைஞ்சு படிக்கணும், ஒவ்வொரு பார்ட்ஸையும் படிக்கணும், அதோட இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்பதான் வந்து எந்த கொஸ்டின் கேட்டாலும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். ரைட். ஸோ வாட் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் எ நியூரான்? ஹவு டஸ் இட் லுக் லைக்? நியூரான் இஸ் த லாங்கஸ்ட் செல் இன் த ஹியூமன் பாடி. நம்ம உடம்புலயே இருக்கக்கூடிய லாங்கஸ்ட் செல் என்னதுப்பா? they are the neurons. ஓகே, ரைட். ஸோ அந்த லாங்கஸ்ட் செல்லை பத்தி நம்ம இப்ப பார்க்கலாம். ஸோ இந்த பிக்சரை பாருங்க, இதுதான் வந்து ஒரு நியூரல் செல், ஒரு நியூரான் செல். ஸோ இந்த செல்லில் மொத்தம் 3 மேஜர் பார்ட்ஸ் இருக்கு. ஆல்ரெடி இது உங்க என்சிஆர்டி புக் பிக்சர் தான், நான் அது மேலே வரைகிறேன் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த செல்லுக்கு செல் பாடி அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. செல்லுக்கு செல் பாடி அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. ரைட். இந்த செல் பாடி ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, செல் பாடியில இருந்து டென்ட்ரைட்ஸ் அப்படின்னு கிளைகளா மேல ஒரு ஸ்ட்ரக்சர் வருது. டென்ட்ரைட்ஸ் பிரான்ச்சஸ் செல் பாடியில இருந்து வருது. செகண்ட் பார்ட். தேர்ட் பார்ட், செல் பாடியோட கீழ் பகுதியில இருந்து நீளமான ஒரு பைப் மாதிரி ஒரு டியூப் வருது. இதோடைய பேரு ஆக்சான். ஓகே, so 3 major parts: cell body, dendrites and axon. Right. So இப்போ ஒண்ணா பார்க்கலாம். செல் பாடி, what is present inside the cell body? இந்த செல் பாடியில நடுவுல இருக்கிறது நியூக்ளியஸ், as usual எல்லா செல்ல இருக்கிற மாதிரி. அதுக்குள்ள வந்து செல்லில் இருக்கக்கூடிய மற்ற ஆர்கனல்ஸ், மைட்டோகாண்ட்ரியா, அது எல்லாமே இருக்கும். எல்லா செல் ஆர்கனல்ஸ்ல இருக்குது இருக்கும். ஓகே, அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த செல் பாடியில நடுவுல சில வகையான கிரானியூல்ஸ் இருக்கு. The cell body contains cytoplasm. உள்ள இருக்கிறதான cytoplasm. இந்த cytoplasmல துகள்கள் மாதிரி, பார்ட்டிகல்ஸ் மாதிரி சில கிரானுலார் பாடிஸ் இருக்கு. அதோடைய பேரு நிசல்ஸ் கிரானியூல்ஸ். நிசல் அப்படின்றது கண்டுபிடிச்ச சயின்டிஸ்டோட பேரு. இந்த ரெட் கலர்ல இருக்கு இல்லையா பார்ட்டிகல்ஸ் மாதிரி, இதுதான் வந்து நிசல்ஸ் கிரானியூல்ஸ். ஓகே, ரைட். ஸோ இந்த நிசல் கிரானியூல்ஸ் பாத்தீங்கன்னா வந்து வெறும் செல் பாடியில இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டா நோ. செல் பாடியில இருந்து பிரான்ச்சா இந்த கிளையா இந்த மாதிரி போகுது இல்லையா, ஷார்ட் ஃபைபர்ஸ் வித் பிரான்ச், இதுக்கு பேர் வந்து டென்ட்ரைட். ஸோ அந்த டென்ட்ரைட்ஸ்குள்ளேயுமே என்ன இருக்கும்? நிசல் பாடிஸ் இருக்கும். Okay, so the nissel bodies are the granular bodies present in the cytoplasm of the neuronal cell. Cytoplasmல மட்டும் இல்லாம dendrites குள்ளேயும் இந்த nissel bodies இருக்கும். These fibers transmit impulses towards the cell body. எதை பத்தி சொல்றாங்க? dendrites பத்தி சொல்றாங்க. இந்த dendrites செல் பாடிக்கு உள்ள சிக்னலை கொண்டு வரக்கூடிய வேலை செய்யுது. அதாவது வெளியில இருந்து ஒரு சிக்னல் வந்துச்சுன்னா அந்த சிக்னல்ல உள்ள செல்லுக்குள்ள கொண்டு வரக்கூடிய வேலையை செய்யறது என்னது? இந்த பிரான்ச்சா இருக்கக்கூடிய இந்த டென்ட்ரைட். அது மட்டும் இல்லாம நியூரோனல் செல், இந்த செல்குள்ள பாத்தீங்கன்னா மத்த செல்ல இருக்கக்கூடிய எல்லா ஆர்கானல்ஸும் இருக்கும், எக்ஸப்ட் ஒரே ஒரு ஆர்கானல் இருக்காது. அது என்னது? தட் இஸ் சென்ட்ரியோல். சென்ட்ரியோல். அதனாலதான் செல் டிவிஷன் நியூரோனல் செல்ஸ்ல நடக்காது அப்படின்னு சொல்லி சொன்னோம். சென்ட்ரியோல் என்ன? செல் டிவிஷன் நடக்கும் போது
இந்த மைட்டோசிஸ் மியோசிஸ்லாம் நடக்கும்போது ரெண்டு பக்கம் அதை பிரிச்சு அப்படியே எடுக்கிறது தான் வந்து சென்ட்ரியோலோடைய ஃபங்க்ஷன். ஸ்பிண்டில் ஃபைபர், சென்ட்ரியோல் இதெல்லாம் படிச்சிருப்பீங்களா? ஸோ இந்த சென்ட்ரியோல் நியூரான் செல்ல இல்லாததுனால அதுக்கு வந்து செல் டிவிஷன் பண்ண முடியாது. ரைட். ஸோ அடுத்து பார்த்தோம்னா நான் வந்து இந்த நியூரானல் செல்ல இருந்து செல் பாடி பார்த்துட்டோமா, டென்ட்ரைட்ஸ் பார்த்துட்டோமா, இங்க கீழே இப்படி நீளமான ஒரு வால் பகுதி மாதிரி வருது. இதோட பேரு தான் நாம ஆக்சான் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ரைட். ஸோ இந்த ஆக்சான் ஃபைனலா எங்க கீழே போய் முடியுதோ, ஓகே, ஈச் ஆக்சான் டெர்மினேட்ஸ் அஸ் அ பல்ப் லைக் ஸ்ட்ரக்சர். பல்ப் மாதிரி ஒரு இடத்துல போய் முடியும். ஸோ அது நம்ம என்ன சொல்றோம்னா சினாப்டிக் நாப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். சினாப்டிக் நாப். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இது ஆக்சான் இப்படி நீளமா வருதுன்னா அது வந்து ஒரு இடத்துல இப்படி பல்பு மாதிரி வந்து முடியும். ஸோ இந்த பல்பை தான் நம்ம என்ன சொல்றோம் சினாப்டிக் நாப். Synaptic knob. Okay. So each branch terminates as a bulb-like structure called synaptic knob, which possesses synaptic vesicles containing chemicals called neurotransmitters. இந்த synaptic knob உள்ள இது வந்து ஒரு பேக் மாதிரிப்பா. இதுக்குள்ள பாத்தீங்கன்னா வந்து நிறைய நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் அப்படின்ற கெமிக்கல்ஸ் இருக்கும். அதுதான் வந்து சிக்னலை டிரான்ஸ்மிட் பண்ணும். இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸை பத்தி நம்ம இந்த லெக்சர்ல கடைசியில பார்க்கலாம். ரைட். ஸோ சினாப்டிக் நாப்குள்ள என்ன இருக்கு? நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் அப்படின்ற இந்த கெமிக்கல்ஸ் இருக்கு. சினாப்டிக் வெசைக்கல்ஸ்குள்ள இருக்கு. ரைட். தென் தி ஆக்சான்ஸ் டிரான்ஸ்மிட் த நர்வ் இம்பல்சஸ் அவே ஃப்ரம் த செல் பாடி டு சினாப்ஸ் ஆர் டு எ நியூரோமஸ்குலார் ஜங்ஷன். ஸோ டென்ட்ரைட் உடைய வேலை என்ன? ரெண்டு நியூரான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் திருப்பி இந்த இடத்துல வரையறேன் பாருங்க. இப்போ ரெண்டு நியூரான் இருக்கு அப்படின்னா, இப்போ இது ஒரு நியூரான், ஓகே, இது ஒரு நியூரான், அண்ட் இங்க ஒரு நியூரான் இருக்கு, இங்க ஒரு நியூரான் இருக்கு. ஓகே. ஸோ இது இந்த நியூரானுடைய டென்ட்ரைட்ஸ், நியூரானுடைய டென்ட்ரைட்ஸ். அதே மாதிரி இந்த நியூரானுடைய டென்ட்ரைட்ஸ் இது. ரைட். இது என்னது? இது அதோடைய சினாப்டிக் நாப்ஸ், அந்த பல்பு மாதிரி இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர். இது இதோடைய சினாப்டிக் நாப்ஸ், பல்பு மாதிரி இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர். ரெண்டு நியூரான்ஸ். ஓகே. ஸோ இப்போ இந்த நியூரான் அனுப்பக்கூடிய சிக்னலை யார் முதல்ல ரிசீவ் பண்ணுவா? டென்ட்ரைட் வந்து வெளியில இருந்து எடுத்து ப்ராசஸ் பண்ணி அதோடைய ஆக்சான் வழியா கொண்டு வந்து அதோடைய சினாப்டிக் நாப்ல இருந்து நெக்ஸ்ட் நியூரானோடைய டென்ட்ரைட்டுக்கு கொடுக்கும். புரியுதா? ஸோ சிக்னலை வெளியில இருந்து எடுக்கக்கூடியது வந்து டென்ட்ரைட்ஸ். அதை ப்ராசஸ் பண்ணி அடுத்த செல்லுக்கு அனுப்பக்கூடிய வேலை செய்யறது வந்து சினாப்டிக் நாப். ஸோ இதுதான் வந்து நம்ம நியூரோமஸ்குலார் ஜங்ஷன்லயும் வேலை செய்யுது, இல்லைன்னா ஒரு நியூரானுக்கு இன்னொரு நியூரானுக்கும் நடக்கக்கூடிய அந்த கனெக்ஷன்லயுமே வந்து வேலை செய்யுது. ஸோ இந்த இடத்துல நம்ம இன்னொன்னு தெரிஞ்சுக்கணும், இது ஒரு செல் தானே. இந்த செல்குள்ள செல் மெம்ப்ரேன் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும் இல்லையா, அதாவது பிளாஸ்மா மெம்ப்ரேன். ஸோ இந்த செல்லுடைய இந்த பிளாஸ்மா மெம்ப்ரேன், நியூரோனல் செல்லுடைய இந்த பிளாஸ்மா மெம்ப்ரேனை நம்ம என்ன சொல்லுவோம்னா, திஸ் இஸ் கால்ட் அஸ் நியூரிலெம்மா. நியூரிலெம்மா தெரியலையா பிளாக்ல? நியூரிலெம்மா. ஓகே. So what is neurilemma? The plasma membrane covering the neuron is called as neurilemma. Okay. So இந்த plasma membrane axonக்குமே இருக்கும். இந்த axon உடைய plasma membrane இதோடைய பேரு வந்து axolemma. axolemma. நியூரிலெம்மானா நியூரானை கவர் பண்ணக்கூடிய plasma membrane. axolemmaனா axonனை கவர் பண்ணக்கூடிய plasma membrane. Right? Okay. So next part என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த நியூரானுடைய செல் பாடியில இருந்து ஆக்சான் வருது இல்லையா? சோ அது எங்க ஒரு இடத்துல வந்து அப்படியே இப்படி குவிஞ்சு இப்படி வருது இல்லையா? So ஒரு triangle region, you could see a triangle region here, right? So this place is called as axon hillock. Hillock or hillock ரெண்டு ஒண்ணுதான். Axon hillock. So an axon arises from a cone-shaped area of the cell body called axon hillock. இந்த axon hillockல இருக்கக்கூடிய இடத்துல இருந்து தான், இந்த cone shapeல இருந்து தான் என்ன வருது? axon வந்து arise. So axon hillock is the place where the nerve impulses is generated in the motor neurons. So இந்த நியூரானல் செல்ல கிடைக்கக்கூடிய சிக்னலை அது வந்து அடுத்த செல்க்கு பாஸ் பண்ணணும் இல்லையா? அது வந்து நர்வ் இம்பல்சஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த நர்வ் இம்பல்சஸ் ஸ்டார்ட் ஆகுற இடம் எதுனா வந்து இந்த ஆக்சான் ஹில்லாக். இங்க இருந்து தான் அந்த நர்வ் இம்பல்சஸ் வந்து ஸ்டார்ட் ஆகி இந்த நியூரான்ல இருந்து அடுத்த செல்லுக்கு வந்து போகும். ரைட். ஓகே. சோ நெக்ஸ்ட், the axon of the one neuron branches and form connections with many other neurons. ஸோ இங்க பாருங்க, இப்போ இது ஒரு நியூரோனல் செல். இந்த நியூரானுடைய ஆக்சான் இது, இந்த நீளமான டெயில் பகுதி வந்து ஆக்சான்.
ஓகே, இதோட எண்ட்ல இருக்கிறது இந்த சினாப்டிக் வெசைக்கிள், சினாப்டிக் நாப்ஸ் எல்லாமே இருக்கு. இது எங்க போய் உட்காரும்? இன்னொரு நியூரானுடைய அந்த டென்ட்ரைட்ஸ் பகுதியில போய் டச் ஆகும். ரைட்? சோ அப்பதான் இதோட இன்ஃபர்மேஷன் அடுத்த செல்லுக்கு பாஸ் ஆகும். சோ இதுல எந்த செல் இந்த சிக்னலை கொடுக்குதோ அதை நாம ப்ரீ சினாப்டிக் நியூரான் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ப்ரீ சினாப்டிக் நியூரான். எந்த செல் அந்த சிக்னலை வாங்குதோ அதை நாம போஸ்ட் சினாப்டிக் நியூரான் அப்படின்னு சொல்லுவோம். போஸ்ட் சினாப்டிக் நியூரான். ஓகே, சோ அந்த சிக்னலை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுது இல்லையா, அந்த ப்ராசஸை நம்ம என்ன சொல்லுவோம்? சினாப்ஸ். சினாப்ஸ். ரைட்? ஓகே, சோ இது எப்படி நடக்குது அப்படின்றத நம்ம மெக்கானிசத்துல பார்க்கலாம். ஆல்ரைட், நெக்ஸ்ட் பார்ட் வேற என்னென்ன இருக்கு இதுல பார்த்தோம்னா, டென்ட்ரைட்ஸ் பார்த்தாச்சு, நிசல் கிரானுல்ஸ் பார்த்தாச்சு, செல் பாடி, நியூக்ளியஸ், ஆக்சான் அண்ட் ஆக்சான் டெர்மினல், சினாப்டிக் நாப்ஸ். வேற என்ன இருக்கு? சில நியூரான்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த எல்லோ கலர்ல இருக்கிறது தான் என்னது? ஆக்சான். இந்த ஆக்சானை சுத்தி ஒரு இன்சுலேட்டிங் லேயர் இருக்கும், ஒரு ப்ரொடெக்டிவ் லேயர் இருக்கும். அந்த லேயருடைய பேரு மைலின் ஷீத். மைலின் ஷீத். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிக்சரை பாருங்க, நடுவுல இருக்கக்கூடிய இந்த எல்லோ கலர் தான் என்னது? ஆக்சான். இந்த எல்லோ கலரை சுத்தி ஒரு ப்ளூ கலர்ல ஒரு லேயர் மாதிரி இருக்க ஒரு கவர், நல்ல ஒரு என்னது, ஒரு செல்லோ டேப் போட்டு சுத்தின மாதிரி ஒரு ஒரு இன்சுலேட்டிங் லேயர். ஓகே, ரோல் ரோலா இருக்கும். அந்த லேயருடைய பேரு தான் வந்து மைலின் ஷீத். Okay, so the myelin sheath is an insulating layer that forms around the nerves. It is made up of protein and fatty substances. So myelin sheath எதால செய்யப்பட்டது? Protein and fatty substances நால செய்யப்பட்டது. The myelinated nerve fibers are enveloped with Schwann cells which form a myelin sheath around the axons. So இந்த myelinated axon இருக்கு இல்லையா, அதை சுத்தி ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் செல்ஸ் இருக்குப்பா. அதோடைய பேரு ஷிவான் செல்ஸ். இங்க இருக்கு பாருங்க, இதுதான் வந்து ஷிவான் செல்ஸ். ரைட்? ஷிவான் செல்ஸ் எங்க இருக்கோ, எந்தெந்த ஆக்சான்ல மைலின் கவரேஜ் இருக்கோ, கவரிங் இருக்கும், அந்த சுத்தி இருக்கக்கூடிய செல்ஸ் பேரு தான் வந்து ஷிவான் செல்ஸ். அண்ட் வாட் இஸ் திஸ் பிளாக் கலர்? அந்த செல்லுடைய நியூக்ளியஸ் தான் இது. ஓகே, ரைட். சோ ஒரு ஷிவான் செல்லோ இன்னொரு ஷிவான் செல்லோ இப்படி இருக்கு இல்லையா இந்த மைலின் ஷீட்ல, பண்டில் பண்டலா, இது ரெண்டுத்துக்கும் நடுவுல அங்கங்க கேப்ஸ் இருக்கு இல்லையா, இந்த கேப்ஸ் நம்ம என்ன சொல்றோம்னா நோட்ஸ் ஆஃப் ரான்வியர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். நோட்ஸ் ஆஃப் ரான்வியர். So the gaps between two adjacent myelin sheath is called as nodes of Ranvier. ஒரு நியூரான் வந்து சிக்னலை டிரான்ஸ்மிட் பண்ணுது. எந்தெந்த நியூரான்ல மைலின் ஷீத் இருக்கோ, இந்த நியூரான் பாருங்க, இது வந்து மைலின் ஷீத் இருக்கு இல்லையா, சோ எந்தெந்த நியூரான்ல மைலின் ஷீத் இருக்கோ அது ரொம்ப ஃபாஸ்டா அந்த சிக்னலை டிரான்ஸ்மிட் பண்ணும். எந்த நியூரான்ல மைலின் ஷீத் இல்லையோ அதுல சிக்னல் டிரான்ஸ்மிஷன் வந்து ஸ்லோவா தான் நடக்கும். This is called myelinated nerve fiber. This is called non-myelinated nerve fiber. So example, myelinated nerve fiber எங்க இருக்கும்? நம்மளுடைய spinal and cranial nerves, மூளை and spinal cordல இருக்கக்கூடிய nerves. அங்கெல்லாம் ஃபாஸ்டா ப்ராசஸ் நடக்கணும்ல, பிரெயின் டக்கு டக்குன்னு சிக்னலை ப்ராசஸ் பண்ணணும்ல, ஸோ அங்க இருக்கக்கூடிய இந்த நர்வ் ஃபைபர்ஸ் எல்லாமே வந்து மைலினேட்டட். whereas autonomous and somatic neural systemல இங்க இருக்கக்கூடியதெல்லாம் வந்து நான் மைலினேட்டட் நர்வ் ஃபைபர்ஸ். ரைட்? ஸோ இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா வந்து இந்த மைலின் ஷீத் அப்படின்றது வெறும் ஆக்சான்ல மட்டும்தான் இருக்கும். டென்ட்ரைட்ஸ் அப்படின்ற இந்த பகுதியில மைலின் ஷீத் இருக்காது. டென்ட்ரைட்ஸ் ஆர் ஆல்வேஸ் நான் மைலினேட்டட். அண்டர்ஸ்டாண்ட்? ரைட். நெக்ஸ்ட், மூவிங் ஆன் டு நியூரான் டைப்ஸ். ஸோ ஒரு நியூரான் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத வச்சு ஸ்ட்ரக்சரை வச்சு அதை நம்ம பேசிக்கலா 3 டைப்ஸா பிரிக்கிறோம். ஓகே, the first one is called as unipolar neuron. unipolar neuron அப்படின்னா என்னப்பா? இந்த unipolar neuron அப்படின்னா இது வந்து ஒரு செல் பாடி with only one axon. ஒரு செல் பாடி with only one axon. இது அதோடைய synapses, synaptic knobs. Okay, so cell body with only one axon is called as unipolar neuron. So unipolar neuronக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா embryonic stageல இருக்கிறது எல்லாமே வந்து unipolar neuron எங்க இருக்கும்போது. ரைட். ரெண்டாவது வந்து பைபோலார். பைனா வந்து நமக்கு 2 அப்படின்னு சொல்லி தெரியும்ல. சோ a cell body with one axon. ஒரு பக்கம் ஆக்சான் இருக்கும், இன்னொரு பக்கம் டென்ட்ரைட் இருக்கும். ஒரு பக்கம் ஆக்சான் இருக்கும், இன்னொரு பக்கம் டென்ட்ரைட் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா that is called as bipolar. எக்ஸாம்பிள், ரெட்டினா ஆஃப் த ஐ. சோ ஒரு பக்கம் அது சிக்னலை வாங்கும், இன்னொரு பக்கம் சிக்னலை டிரான்ஸ்மிட் பண்ணும். அதுதான் பைபோலார் நியூரானுடைய ஃபங்க்ஷன். ரைட்? அண்ட் தேர்ட் டைப் வந்து மல்டிபோலார் நியூரான். மல்டிபோலார்.
So a cell body with one axon and more than 2 dendrites. நிறைய இந்த மாதிரி branch ரெண்டுக்கு மேல dendrites இருந்துச்சுன்னா அதோடைய பேரு multipolar neuron. So இது எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா axon வந்து ஒண்ணுதான். axon வந்து ஒண்ணுதான். dendrites வச்சுதான் நம்ம பிரிக்கிறோம். ஒரு dendrite இருந்துச்சுன்னா bipolar, நிறைய dendrites branches more than 2ல இருந்துச்சுன்னா multipolar. Okay, right? So இந்த மாதிரி multipolar neuronலாம் எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வந்து cerebral cortexல இருக்கு. What is cerebral cortex? The outer layer of the cerebrum is called cerebral cortex. Cerebrum இருக்கு இல்லையா அதோட வெளிப்புற லேயர் அதான் வந்து cerebral cortex. அது வந்து நம்மளுடைய மெமரி, திங்கிங் இது எல்லாத்துக்குமே வந்து யூஸ் ஆகுது. அங்க இருக்கக்கூடிய நியூரான்ஸ் எல்லாமே வந்து மல்டிபோலார். அப்பதான் வந்து ஃபாஸ்டா சிக்னலை டிரான்ஸ்மிட் பண்ணும். ஓகே, இது வரைக்கும் நாம ஒரு நியூரானுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அண்ட் அதுல என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படின்லாம் பார்த்தோம். இப்போ நாம ஜென்ரேஷன் அண்ட் கண்டக்ஷன் ஆஃப் நர்வ் இம்பல்சஸ் பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஜென்ரேஷன், கண்டக்ஷன், டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு 3 வேர்ட்ஸ் இருக்கு. ஜென்ரேஷன், கண்டக்ஷன் அண்ட் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் நர்வ் இம்பல்ஸ். முதல்ல நர்வ் இம்பல்ஸ் அப்படின்னா என்ன? இம்பல்ஸ் அப்படின்னா தூண்டுறது, தூண்டுதல். ஓகே, நியூரான அந்த அந்த இடத்துல இருக்கக்கூடிய நியூரான ஏதோ ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து தூண்டுது. அப்ப அந்த இடத்துல நியூரான் ஆக்டிவேட் ஆகுது. ஸோ தட் இஸ் ஃபர்ஸ்ட் கால் ஜென்ரேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க நின்றுட்டு இருக்கீங்க. ஓகே, நின்றுட்டு இருக்கீங்க. உங்க ஃப்ரெண்ட் வந்து உங்களை பின்னாடில இருந்து தொட்டு கூப்பிடுறாங்க. ஸோ பின்னாடி வந்து அவங்க டச் பண்ணி தொடும் போது இந்த இடத்துல தொடுறாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஃபீல் ஆகும் இல்லையா, நீங்க உணர்வீங்க இல்லையா, தட் இஸ் கால்ட் ஜென்ரேஷன் ஆஃப் நர்வ் இம்பல்ஸ். யாரோ தொடுறாங்கப்பா இந்த பக்கம் அப்படின்னு சொல்லி நமக்கு ஃபீல் ஆகும். ஓகே, ஸோ அந்த ஃபீல் ஆகுற சென்ஸ் வந்து இந்த இடத்துல இருந்து இந்த கையில இருக்கக்கூடிய இந்த டிஷ்யூஸ் வந்து மூளைக்கு அனுப்பும் இல்லையா, தட் இஸ் கால்ட் கண்டக்ஷன் ஆஃப் நர்வ் இம்பல்சஸ். மூளைக்கு போய் அந்த சிக்னல் இந்த இடத்துல யாரோ தொட்டாங்க அப்படின்னு சொல்லி பிரெயினுக்கு அது ரீச் ஆகும். பிரெயின் அதை ப்ராசஸ் பண்ணிட்டு உன்னை ரைட் சைட்ல தான் யாரோ கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ரைட் சைட்ல நம்ம கழுத்தை திருப்புவோம். ஸோ அதுவுமே வந்து கண்டக்ஷன் ஆஃப் நர்வ் இம்பல்சஸ். அண்டர்ஸ்டாண்ட்? தென் அப்புறம் நீ என்ன பண்ணுவ, எந்த இடத்துல தொட்டாங்களோ அந்த டைரக்ஷன்ல திரும்பி பார்ப்ப. அது வந்து நீ கொடுக்கக்கூடிய அந்த ரெஸ்பான்ஸ். ஸோ இதுதான் ஜென்ரேஷன், கண்டக்ஷன் அண்ட் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் நர்வ் இம்பல்சஸ். இதெல்லாம் எப்படி நடக்குது, இந்த 3 ப்ராசஸ்மே எப்படி நடக்குது அப்படின்றது ஒன்னு ஒன்னா பார்க்கலாம். ரைட்? வாட் இஸ் a nerve impulse? A nerve impulse is a series of electrical impulses which travel along the nerve fibers. The nerve impulses, neuron உடைய nerve impulses எல்லாம் electrical signal தான் நடக்குது. So the neurons are called excitable cells. Excitableனா தூண்டக்கூடிய cells. இப்போ வந்து நியூரான்ஸ் இருக்குன்னா நியூரான்ஸ்னால ஒரு எலக்ட்ரிக் கரண்ட்டை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணவும் முடியும், அந்த எலக்ட்ரிக் கரண்ட்டை வந்து அதனால பாஸ் பண்ணவும் முடியும், இன்னொரு நியூரான் கிட்ட இருந்து அந்த எலக்ட்ரிக் கரண்ட்டை வந்து ரிசீவ் பண்ணவே முடியும் இந்த ஃபார்ம் ஆஃப் இம்பல்சஸ். ஸோ இதுதான் வந்து அதனால தான் நம்ம அதை எக்ஸைட்டபிள் செல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகே, இப்போ ஒரு நர்வ் இம்பல்சஸ் எப்படி வந்து நியூரான்ல உருவாகுது அப்படின்னு பார்க்கலாம். இதான் வந்து நம்ம ஜெனரேஷன் ஆஃப் நர்வ் இம்பல்ஸ்னு சொல்றோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இது ஒரு நியூரோனல் செல். இந்த இடத்துல இது வந்து செல் பாடி இல்லையா, இதுக்கு மேல இருக்கக்கூடியது டென்ட்ரைட்ஸ். இந்த டென்ட்ரைட்ஸ் தான் வெளியில இருந்து வரக்கூடிய அந்த சிக்னல்ஸை உள்ள இழுத்து செல் பாடிக்குள்ள கொடுத்து செல் பாடி அதை ப்ராசஸ் பண்ணி அண்ட் ஆக்சான் வழியா அடுத்த நியூரோனல் செல்லுக்கு போகும். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், எந்த இடத்துல செல் பாடியும் ஆக்சானும் உருவாகுதோ இந்த இடத்த நம்ம ஆக்சான் ஹில்லாக் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, ஆக்சான் ஹில்லாக். ஸோ ஆக்சான் ஹில்லாக் இஸ் த பிளேஸ் வேர் த nerve impulses starts. அங்கிருந்து தான் இந்த எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகும். இப்படி வந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த ஆக்சான் இருக்கக்கூடிய ஒரு சின்ன செக்மெண்ட், இந்த ஒரு செக்மெண்ட்டை நம்ம இப்படி எடுத்து அதை கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்க்க போறோம். ஸோ இந்த ஆக்சான் இருக்கக்கூடிய இந்த பகுதியில செல் மெம்பரேன் இருக்கும்னு பார்த்தோம் இல்லையா, அந்த செல் மெம்பரேன் பேரு தான் ஆக்சோலெம்மா. ஆக்சோலெம்மா இஸ் தி செல் மெம்பரேன் ஆஃப் ஆக்சான். This cell membrane is a lipid bilayer. எல்லா செல் மெம்பரேனுமே அப்படிதான், lipid bilayer. ஓகே, ஸோ இந்த லிப்பிட் பைலேயருக்கு இன்சைட் அண்ட் அவுட் சைட் அப்படின்னு சொல்லி இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா இன்சைட் எப்பவுமே நெகட்டிவ் சார்ஜா இருக்கும், அவுட் சைட் எப்பவுமே பாசிட்டிவ் சார்ஜா இருக்கும். எல்லா செல் மெம்பரேன்லயும் அப்படிதான் இருக்கும். அதே மாதிரி தான் நியூரோனல் செல் மெம்பரேன்லயும் நெகட்டிவ் சார்ஜா இருக்கும். ஏன் நெகட்டிவ் சார்ஜா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, because of the presence of large amount of potassium magnesium phosphate
நெகட்டிவ்லி சார்ஜ் மாலிக்யூல்ஸ் அண்ட் அதர் ஆர்கானிக் மாலிக்யூல்ஸ். இந்த மாதிரி பொட்டாசியம், மெக்னீசியம் பாஸ்பேட், இன்ஆர்கானிக் ஆர்கானிக் மாலிகூல்ஸ் இதெல்லாமே எங்க இருக்கும்? செல் மெம்பரேனுக்கு உள்ள இருக்கும். அதை நம்ம இன்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட்னு சொல்றோம். ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால தான் உள்பகுதி நெகட்டிவ் சார்ஜா இருக்கு. வேறஸ் வெளிப்பகுதியில பாத்தீங்கன்னா வந்து எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட்னு சொல்றோம். இந்த இடத்துல இட் கண்டெய்ன்ஸ் சோடியம் குளோரைட், பைகார்பனேட், நியூட்ரியன்ஸ், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, மெட்டபாலிக் வேஸ்டர்ஸ் ரிலீஸ்ட் பை தி செல்ஸ். ஸோ செல்ல இருந்து வரக்கூடிய ஆக்சிஜன், மெட்டபாலிக் வேஸ்டஸ், அது மட்டும் இல்லாம நிறைய சோடியம் குளோரைட், பைகார்பனேட் இந்த மாதிரி எல்லாமே இருக்கு. ஸோ அதனால செல் மெம்பரேனுடைய வெளிப்பகுதி பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கு. ஓகே, ஸோ இங்க இருக்கக்கூடிய இந்த அயான்ஸ், பாசிட்டிவ் அயான்ஸ், இந்த நெகட்டிவ் அயான்ஸ், இதுதான் வந்து இந்த எலக்ட்ரிக்கல் கரண்ட் இதை வந்து உற்பத்தி செய்யுது. ஸோ அதன் மூலமாக தான் நர்வ் கண்டக்ஷன் ஆஃப் இம்பல்சஸ் வந்து நடக்குது. So, the intracellular fluid and the extracellular fluid contains anions and cations. They are responsible for the nerve impulses. Right. இப்போ இந்த அயான்ஸ் மேலேயும் கீழேயும் இருக்கு இல்லையா? இந்த அயான்ஸ் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியா போயிட்டு வர முடியுமானா முடியாது. ஏன்னா இந்த செல் மெம்பரேன் வந்து லிப்பிட் பைலேயரால ஆனது. ஸோ வெளியில இருக்கிறது உள்ள வராது, உள்ள இருக்கிறது டக்குன்னு வெளியில போகாது. அப்படி போகணும்னா they have to cross some barriers. சில வழி இருக்கு. அந்த பேரியர்ஸை கிராஸ் பண்ணி தான் அது போகணும். ஸோ அதற்காக ஸ்பெசிஃபிக் அயான் சேனல்ஸ் இருக்கு. இந்த அயான் சேனல்ஸ் சில கண்டிஷன்ஸ்ல தான் ஓப்பன் ஆகும். அந்த அயான் சேனல்ஸ் வழியாக தான் செல் மெம்பரேன்ல இருந்து இந்த அயான்ஸ் மேலேயும் கீழேயும் போயிட்டு வரும். ஸோ பாருங்க, the neurons maintain an uneven distribution of various inorganic ions in the axolemma. இந்த ஆக்சோலெம்மாலோடைய வெளியிலையும் உள்ளேயும் நிறைய அயான்ஸ் இருக்கு. ஸோ அது வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன், இன்னும் அன்ஈவன் டிஸ்ட்ரிபியூஷன்ல இருக்கு. ஓகே, ஸோ அது எப்படி நடக்குதுன்னா, பிகாஸ் ஆஃப் தி ப்ரோட்டீன்ஸ் தட் ஆக்ட் அஸ் தி அயான் சேனல்ஸ் விச் ரெகுலேட் த மூவ்மெண்ட் ஆஃப் அயான்ஸ் அக்ராஸ் தி ஆக்சோலெம்மா. ஸோ இந்த செல் மெம்பரேன் மேல நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்கு, சில வகையான ப்ரோட்டீன்ஸ் இருக்கு. இதுதான் என்ன இருக்கு? ஒரு பேரியர், ஒரு கேட்வே மாதிரி இருக்கு. ஸோ ஒரு அயான் உள்ள போனாலும் வெளியில வரணும்னாலும் இந்த புரோட்டீன் வழியா தான் போகணும், புரோட்டீன் வழியா தான் வரணும். ஓகே, இந்த புரோட்டீன்ஸ்க்கு பேரு தான் வந்து செல் மெம்பரேன் புரோட்டீன்ஸ். இந்த செல் மெம்பரேன் புரோட்டீன்ஸ் பாத்தீங்கன்னா இதுலயே 3 முக்கியமான டைப்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ், சில செல் மெம்பரேன் புரோட்டீன் எப்பவுமே ஓப்பனாவே இருக்கும். செல் மெம்பரேன் மூலம் அந்த புரோட்டீன்ஸ் இருக்கும். இங்க பாருங்க, இந்த அந்த கிரீன் கலர்ல இருக்கதா புரோட்டீன்ஸ். ஓகே, இந்த பாத்வே, இந்த கேட்வே வந்து இருக்கும். அந்த கேட்வே வந்து எப்பவுமே ஓப்பனா தான் இருக்கும். அதன் வழியா அயான்ஸ் போயிட்டு வரும். சில குறிப்பிட்ட அயான்ஸ் தான் போயிட்டு வரும். So that is called leakage channel. The leakage channels, they remain open all the time. So the leakage channels குள்ள பாத்தீங்கன்னா வந்து potassium leakage channels are more than sodium leakage channel. செல் மெம்பரேனுக்குள்ள 2 லீக்கேஜ் சேனல் இருக்கு. ஒன்னு பொட்டாசியம் லீக்கேஜ் சேனல், இன்னொன்னு சோடியம் லீக்கேஜ் சேனல். அதுல பொட்டாசியம் லீக்கேஜ் சேனல் தான் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதன் வழியா பொட்டாசியம் அயான்ஸ் ஃப்ரீயா போயிட்டு வரும். ஓகே, சோடியம் சேனல் வழியா சோடியம் அயான் மட்டும் தான் போயிட்டு வரும். இது எப்பவுமே ஓப்பனா இருக்கிறதுனால இதோட பேரு லீக்கேஜ் சேனல். ரெண்டாவது டைப் பாத்தீங்கன்னா வந்து லிகாண்ட் சேனல். லிகாண்ட் சேனல்னா சில வகையான சேனல்ஸ் இருக்கு, புரோட்டீன்ஸ் இருக்கு. அந்த அது மேல ஏதாவது ஒரு கெமிக்கல் வந்து உட்கார்ந்து அதை வந்து ஒரு கீ போட்ட மாதிரி ஆக்டிவேட் பண்ணாதான் அந்த கேட்வே வந்து ஓப்பன் ஆகும். அதன் வழியா வந்து அயான்ஸ் பாஸ் ஆகும். So that is called ligand gated channel. The ligand gated channel அப்படின்றது chemical gated channel which open or close in response to a chemical stimulus. இங்க பாருங்க, இந்த பிக்சர்ல இங்க ஒரு புரோட்டீன் சேனல் இருக்கு. இது மேல நியூரோ டிரான்ஸ்மிட்டர், ஃபார் எக்ஸாம்பிள் அசிட்டைல் கோலின் வச்சுக்கோங்க. ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அப்படின்ற ஒரு கெமிக்கல் வந்து இங்க உட்கார்ந்தாதான் அது ஓப்பன் ஆகும். அதன் பிறகுதான் அதன் வழியா சோடியம் அயான்ஸ் உள்ள போகும். ஓகே, சோ இது மாதிரி ஏதாவது ஒரு கெமிக்கல் வந்து உட்கார்ந்த பிறகுதான் அந்த கேட் ஓப்பன் ஆகும்னா that is called ligand gated channel. Example, acetylcholine opens the ligand channel which allows sodium and calcium ions diffuse inwards and potassium ion diffuse outwards. Acetylcholine அப்படின்ற இந்த கெமிக்கல் வந்து உட்கார்ந்தா செல் மெம்பரேன்குள்ள சோடியம் அயானும் கால்சியம் அயான்ஸும் வரும். whereas உள்ள இருந்து வெளியில பொட்டாசியம் அயான்ஸ் போகும். ரைட். தேர்ட் சேனல் பாத்தீங்கன்னா வந்து வோல்டேஜ் கேட்டட் சேனல். வோல்டேஜ் கேட்டட் சேனல் அப்படின்னா they are mechanically gated channel which open in response to the physical stimulus like touch or pressure. இப்ப யாராவது நம்மள தொடுறாங்க இல்லைன்னா அடிக்கிறாங்க அப்படின்னா இந்த இடத்துல டக்குன்னு நமக்கு வலிக்குது இல்லையா? சோ இந்த இடத்துல எல்லாம் உடனே வேலை செய்யக்கூடியது வோல்டேஜ் கேட்டட் சேனல்.
சோ தொடும்போது டச் பண்ணும்போது இங்க உருவாகக்கூடிய அந்த பிரஷர், அந்த மெக்கானிக்கல் பிரஷர் அதுல என்ன ஆகும்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் உருவாகும். சோ அந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்ல இந்த சேனல்ஸ் வந்து ஓபன் ஆகும். அதன் வழியா சோடியம், பொட்டாசியம் போயிட்டு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுலயே ரெண்டு டைப்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து சோடியம் வோல்டேஜ் கேட்டட் சேனல், இன்னொன்னு பொட்டாசியம் வோல்டேஜ் கேட்டட் சேனல். சோ பிரஷர் டிஃபரன்ஸ் வரும்போது சோடியம் வோல்டேஜ் கேட்டட் சேனல் ஓபன் ஆகும். அதன் வழியா சோடியம் மட்டும் தான் போகும். பொட்டாசியம் கேட்டட் சேனல் ஓபன் ஆகும்போது அதன் வழியா பொட்டாசியம் மட்டும் தான் போகும். இது வந்து வோல்டேஜ் கேட்டட் சேனல். சோ இந்த மாதிரி 3 சேனல்ஸ் இருக்கு. சோ இந்த சேனல்ஸ் எல்லாம் எதுக்கு அப்படின்னா நர்வ் இம்பல்சஸ் கண்டக்ட் பண்றதுக்கு. ஓகே, சோ அத பத்தி நம்ம இப்ப பார்க்க போறோம். ரைட். சோ இப்ப பாருங்க, செல் மெம்பரேன், அதாவது நியூரானுடைய செல் மெம்பரேன் ஆக்சோலெமால வந்து சார்ஜ்ட் அயான்ஸ் ரெண்டு பக்கம் மேலேயும் கீழேயும் இருக்குன்னு சொல்லி நம்ம சொல்றோம். சோ இந்த சார்ஜ்ட் அயான்ஸ்க்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கு. பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கு. பிசிக்ஸ்ல நீங்க படிச்சிருக்கீங்க. வாட் இஸ் a potential difference? The potential difference is the measurement of potential energy between 2 points which is measured in volts or millivolts. So cell membrane இருக்குன்னா cell membrane உடைய வெளிப்புறத்துல அயான்ஸ் இருக்கு, உள்ளேயுமே வந்து அயான்ஸ் இருக்கு. இது ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் கொடுக்குது, இது நெகட்டிவ் சார்ஜ் கொடுக்குது. இதுல பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்கு. இந்த அயான்ஸ் மேல கீழே போயிட்டு வரும்போது அந்த இடத்துல நமக்கு எலக்ட்ரிசிட்டி வோல்டேஜ் உருவாகுது. ஓகே, so that is the main reason for the generation of nerve impulses. இந்த electrical charges தான் வந்து nerve impulse உருவாகிறதுக்கு முக்கியமான காரணம். ரைட். ஓகே, சோ இப்போ எப்படி இந்த எலக்ட்ரிக்கல் impulses உருவாகுது அப்படின்றது நம்ம பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா resting membrane potential அப்படின்னா என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். So what is resting membrane potential? ரெஸ்ட், ஒரு நியூரான் வந்து ரெஸ்ட் அட் ரெஸ்ட் இருக்கு. எந்த சிக்னலுமே ரிசீவ் பண்ணல, நல்ல சைலண்டா அமைதியா இருக்கு ஒரு நியூரான். ஓகே, இப்ப பாருங்க, இது வந்து ஒரு நியூரான், இதோடைய ஆக்சான். இப்போ இந்த ஆக்சானுடைய ஒரு சின்ன பார்ட்டை தான் நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம், ஜூம் பண்ணி பார்க்கிறோம். ஓகே, சோ ஒரு நியூரான் ரெஸ்டிங் ஸ்டேஜ்ல இருக்கு, எந்த சிக்னலுமே இல்லை, எதுவுமே இல்லை அப்படின்னா that is called resting membrane potential. இதுக்குமே ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு. ரெஸ்ட் ஸ்டேஜ்ல இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு. ஏன்னா மெம்பரேனுடைய வெளிப்புறத்திலயும் உள்புறத்திலயும் என்ன இருக்கும், அயான்ஸ் இருக்கும் இல்லையா. சோ அதுக்குன்னு ஒரு பொட்டன்ஷியல் இருக்கும் இல்லையா. எஸ், resting membrane potential is the potential across the neuronal membrane which is at rest. ரெஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கும்போது நியூரோனல் மெம்பரேன்ல இருக்கக்கூடிய அந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை தான் நம்ம ரெஸ்டிங் மெம்பரேன் பொட்டன்ஷியல்னு சொல்லுவோம். சோ அதை நம்ம மெஷர் பண்ணலாம்னு பார்த்தோம் இல்லையா. வோல்டேஜ் எவ்வளவு இருக்குன்னு மெஷர் பண்ணலாம். எவ்வளவு அப்படின்னா that is -70 millivolt. வெரி இம்பார்ட்டன்ட். ரெஸ்டிங் மெம்பரேன் பொட்டன்ஷியல் உடைய வோல்ட் எவ்வளவுனா -70 millivolt பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். ஓகே, சோ இந்த பிக்சரை பாருங்க, இது வந்து ஒரு செல் மெம்பரேன், நியூரோனல் மெம்பரேன். ஓகே, இது வந்து இன்சைட், இது உள்ள, இது வந்து அவுட் சைட், வெளியில. ரெஸ்டிங் ஸ்டேஜ்ல இருக்கும்போது வெளியில நிறைய என்ன இருக்கும், ஹை கான்சென்ட்ரேஷன் ஆஃப் சோடியம் அயான்ஸ் இருக்கும். இதை erase பண்ணிட்டு பண்றேன். ரெஸ்டிங் மெம்பரேன் ரெஸ்டிங் ஸ்டேஜ்ல என்ன இருக்கும் அப்படின்னா வந்து செல் மெம்பரேனுடைய வெளிப்பக்கத்துல, செல் மெம்பரேனுடைய வெளிப்பக்கத்துல என்ன இருக்கும், ஹை கான்சென்ட்ரேஷன் ஆஃப் சோடியம் அயான்ஸ், நிறைய சோடியம் அயான்ஸ் செல் மெம்பரேனுடைய வெளியில இருக்கும். சோடியம் அயான்ஸ் இருக்கிறதுனால வெளியில எப்படி இருக்கும், பாசிட்டிவ் சார்ஜஸா இருக்கும். see here, outside positive charge, ரெண்டு பக்கமும் outside வந்து பாசிட்டிவ் சார்ஜா இருக்கு. உள்ள நிறைய பொட்டாசியம் அயான்ஸ் இருக்கும். செல் மெம்பரேனுடைய உள்ள இன்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட்ல நிறைய பொட்டாசியம் அயான்ஸ் இருக்கும். ஓகே, ஹை கான்சென்ட்ரேஷன் ஆஃப் பொட்டாசியம் அயான்ஸ். So as a result உள்ள எல்லாமே என்ன சார்ஜ்ல இருக்கும், நெகட்டிவ் சார்ஜ்ல இருக்கும். So the potential difference எவ்வளோ, -70 வோல்ட்னு சொன்னோம். -70 வோல்ட் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எங்க இருக்கும், மைனஸ்ல இருக்கிறதுனால நெகட்டிவ் சார்ஜ் எங்க இருக்கும், உள்ள தானே இருக்கும். அப்போ 70 -70 அப்படின்றது செல் மெம்பரேனோட உள்ள இருக்கும். ஓகே, சோ உள்ள நிறைய நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு பிகாஸ் ஆஃப் பொட்டாசியம் அயான்ஸ், வெளியில நிறைய பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு பிகாஸ் ஆஃப் சோடியம் அயான்ஸ். இது நார்மலா ரெஸ்டிங் ஸ்டேஜ்ல இருக்கும்போது இப்படி இருக்கும். சரி, இப்போ நம்ம பார்த்தோம் செல் மெம்பரேனுடைய வெளியில பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமா இருக்கு, செல் மெம்பரேனுக்குள்ள நெகட்டிவ் சார்ஜ் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன் இப்படி இருக்கு, ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ரீசன் இருக்கும் இல்லையா. எஸ், அதுக்கு வந்து ரெண்டு முக்கியமான காரணம் இருக்கு. So first reason, differential permeability of ion. For example, இங்க பாருங்க, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் 3 types of channels. அதுல ஒரு சேனல் வந்து leaky channel அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. leaky channel, what is leaky channel? இந்த சேனல் எப்பவுமே ஓபனா இருக்கும் இல்லையா. So
Leaky channel வந்து when the neuron is at rest, when the axon is not conducting any impulses, that is in the resting condition, the axon membrane is more permeable to potassium ion. So இந்த leaky channel வழியா என்ன உள்ள வரும்? வெறும் potassium ions தான் உள்ள வரும். Okay, and it is less permeable to sodium ions. வெளியில சோடியம் நிறைய இருக்கணும். சோடியம் உள்ள போக கூடாது. சோடியம் போச்சுன்னா வெளியில பாசிட்டிவ் சார்ஜ் வந்து மெயின்டைன் பண்ண முடியாது. வெரஸ் பொட்டாசியம் அயான்ஸ் எல்லாம் உள்ளதான் தேவை. ஏன்னா உள்ள நிறைய பொட்டாசியம் இருந்தாதான் நெகட்டிவ் சார்ஜ் மெயின்டைன் பண்ண முடியும். அதனால வெளியில இருக்கக்கூடிய 1-2 பொட்டாசியம் அயான்ஸைய கூட லீக்கி சேனல் என்ன பண்ணும்? உள்ள தள்ளி விட்டுரும். ஸோ ஆஸ் அ ரிசல்ட் உள்ள நெகட்டிவ் சார்ஜ் மெயின்டைன் ஆகும், வெளியில பாசிட்டிவ் சார்ஜ் மெயின்டைன் ஆகும். Okay, so the axoplasm contain high concentration of potassium and negatively charged proteins and low concentration of sodium. So as a result என்ன ஆகுது? உள்ள நெகட்டிவ் இருக்கு, வெளியில பாசிட்டிவ் இருக்கு. Suppose if there is any sodium ion உள்ள இருந்தாலும் சோடியம் லீக்கி சேனல் வழியா அதுவுமே வந்து வெளியில வந்துரும். புரியுதா? அப்பதான் வந்து இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து மெயின்டைன் ஆகும் at resting stage. இது ஒரு காரணம். இந்த செல் மெம்பரேன் உடைய ரெண்டு பக்கமும் எப்படி இந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இந்த சார்ஜஸ் மெயின்டைன் ஆகுதுன்னா அதுக்கு இரண்டாவது காரணம் பம்ப்ஸ். தட் இஸ் கால்ட் சோடியம் பொட்டாசியம் ஏடிபிஏஸ் பம்ப். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு லீக்கி சேனல் அல்ல சோடியம் பொட்டாசியம் சேனல், வோல்டேஜ் கேட்டட் சேனல் இருக்கு, லிகான் கேட்டட் சேனல் இருக்கு. அதெல்லாம் சேனல்ஸ், அது வந்து புரோட்டீன்ஸ் அதன் வழியா போயிட்டு வருது. இப்போ நாம பாக்குறது பம்ப். பம்ப்னா என்னப்பா? ஏதாவது ஒன்று அப்படியே பம்ப் பண்ணி வெளியில தள்ளுறது. ஃபார் எக்ஸாம்பிள் தண்ணி பம்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அண்டர் கிரவுண்ட் வாட்டரை பம்ப் பண்ணி வெளியில தள்ளும். ஸோ அதே மாதிரி ஒரு பம்ப் இருக்கு, அதோடைய பேரு சோடியம் பொட்டாசியம் ஏடிபிஏஸ் பம்ப். இந்த ஆரஞ்சு கலர்ல இருக்கு இல்லையா, இதுதான் சோடியம் பொட்டாசியம் ஏடிபிஏஸ் பம்ப். ஸோ இதோடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பாருங்க, நான் இந்த இடத்துல வரைகிறேன். இப்போ இது செல் மெம்பரேன். செல் மெம்பரேனோடைய இது வெளியில அவுட் சைட் எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட், இது ரெண்டும் அவுட் சைட். ஓகே, இது வந்து உள்ள இன்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட். அவுட் சைட்ல எது அதிகமா இருக்கணும்? சோடியம் தான் அதிகமா இருக்கணும். உள்ள எது அதிகமா இருக்கணும்? பொட்டாசியம் தான் அதிகமா இருக்கணும். ஓகே, சோ இப்போ இந்த இடத்துல ஒரு பம்ப் இருக்கு. இந்த பம்புடைய பேர் என்னது? சோடியம் பொட்டாசியம் ஏடிபிஏஸ் பம்ப். சோ இந்த பம்ப் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒவ்வொரு முறையும் இது வேலை செய்யும் போது உள்ள இருந்து 3 பொட்டாசியம் அயான வெளியில தள்ளி விட்டுரும். அதே மாதிரி சேம் டைம் சைமல்டேனியஸா வெளியில இருந்து 2 சோடியம் அயானை உள்ள தள்ளிடும். ஸோ அப்போ வெளியில ஏதாவது நெகட்டிவ் சார்ஜ்கான பொட்டாசியம் இருந்துச்சுன்னா அது உள்ள போயிடும். உள்ள ஏதாவது பாசிட்டிவ் சார்ஜ்கான சோடியம் இருந்துச்சுன்னா அது வெளியில வந்துடும். ஓகே, sodium potassium ATPase pump, for every 3 sodium moved out into the extracellular fluid, 2 potassium are moved into the intracellular fluid. So as a result அது வந்து எப்பவுமே அந்த சார்ஜை வெளியில பாசிட்டிவாவும் உள்ள நெகட்டிவாவும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு. See for example, இதுதான் அந்த சோடியம் பொட்டாசியம் பம்ப். சரியா, இது வந்து உள்பக்கம், இது வந்து வெளிப்பக்கம். ஸோ இந்த பம்ப் என்ன பண்ணும்? வெளியில இருக்கக்கூடிய பொட்டாசியத்தை உள்ள தள்ளணும், உள்ள இருக்கக்கூடிய சோடியத்தை வெளியில தள்ளணும். இந்த பம்ப் அப்படியே டேர்ன் ஆகும். ஸோ இது டேர்ன் ஆகும் போது உள்ள இருந்து 3 சோடியம் வெளியில போயிடும், வெளியில இருந்து 2 பொட்டாசியம் உள்ள வந்துடும். சரியா, இந்த பம்ப் வேலை செய்யறதுக்கு என்ன தேவை? எனர்ஜி தேவை. ஸோ அதை வந்து ப்ரொடியூஸ் பண்றது இதே தான். இந்த பம்ப் பாத்தீங்கன்னா வந்து திஸ் இஸ் ஏடிபிஏஸ் பம்ப் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இந்த சோடியம் பொட்டாசியம் எக்ஸ்சேஞ்ச் நடக்குது இல்லையா, அது நடக்கிறதுக்கு ஏடிபிஏஸ் அப்படின்ற ஒன்று தேவை. ஏடிபிஏஸ் அது வந்து ஏடிபி இஸ் கன்வெர்டட் இன்டு ஏடிபி அண்ட் ஐபி. இந்த ஏடிபியை அது எனர்ஜியா யூஸ் பண்ணி அந்த பம்ப் வந்து ஒர்க் பண்ணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் கால்ட் அயான் சேனல் பம்ப்ஸ். ஓகே, potassium leak channel allow many of the potassium ion to move back into the extracellular fluid. So வேற ஏதாவது பொட்டாசியம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுனாலும் அதுவுமே வந்து அது உள்ள தள்ளிடும். ஸோ ஆஸ் அ ரிசல்ட் எப்பவுமே உள்ள நெகட்டிவாகவும் வெளியில பாசிட்டிவா இருக்கும் அட் ரெஸ்ட் கண்டிஷன். ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா, இப்போ நியூரான் சோ ஃபார் ரெஸ்டிங் ஸ்டேஜ்ல இருக்கு. இப்போ யாராவது நம்மள இங்க தொடுறாங்க அப்படின்னா, இங்க தொடுறாங்க அப்படின்ற இந்த சென்ஸ் இங்க இருக்கக்கூடிய நியூரான் வந்து உணரும் இல்லையா. ஸோ அது எப்படி நடக்குது அப்படின்னா, அந்த இடத்துல டீபோலரைசேஷன் நடக்கும். ஸோ அதாவது சோஃபார் இந்த இடத்துல இருக்கக்கூடிய நியூரான்ஸ்ல வெளிப்பக்கம் பாசிட்டிவாகவும் உள்பக்கம் நெகட்டிவாகவும் இருந்துச்சு. ஒரு ப்ரெஷர் வந்து இந்த இடத்துல எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து ப்ரெஷர் வந்து இதை டிஸ்டர்ப் பண்ணும் போது இந்த இடத்துல இந்த அயானிக் இம்பேலன்ஸ் வந்து நடக்கும்.
Okay, so what is that பார்க்கலாம். An action potential is a rapid sequence of changes in the voltage across the membrane. So for example இந்த இடத்துல பாருங்க, இப்போ இது ரெஸ்டிங் ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய ஒரு நியூரான். ஸோ வெளியில பாசிட்டிவ் இருந்துச்சு, உள்ள நெகட்டிவ் இருந்துச்சு. இந்த இடத்துல ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்து அதை வந்து ஸ்டிமுலஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணும்போது என்ன ஆகும், இங்க இருக்கக்கூடிய சோடியம் அயான் சேனல் ஓபன் ஆகும். ஸோ ஓபன் ஆகும்போது சோடியம் அயான்ஸ் உள்ள வரும், வெளியில இருந்து சோடியம் அயான்ஸ் உள்ள வரும். ஸோ இந்த பிக்சர்ல பாருங்க தெரியுதா, சோடியம் அயான்ஸ் வந்து வெளியில இருந்து உள்ள வருது. ஸோ ஆஸ் அ ரிசல்ட் உள்ள இருக்கக்கூடிய பகுதியில சார்ஜஸ் மாறும், பாசிட்டிவா மாறும். வெளியில இருக்கக்கூடிய பகுதியில என்ன மாறும், நெகட்டிவா மாறும். ஏன், பொட்டாசியம் வெளியில போயிடுச்சு. சோடியம் உள்ள வந்துச்சு, பொட்டாசியம் வெளியில போயிடுச்சு. எந்த இடத்துல ஒரு இம்பல்ஸ் ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துல. சோ இப்படி இந்த சார்ஜஸ்ல சீக்வன்ஸ் மாறுது இல்லையா, திஸ் இஸ் கால்ட் ஆக்ஷன் பொட்டன்ஷியல். ஆக்ஷன் பொட்டன்ஷியல் இஸ் a rapid sequence of changes in the voltage across the membrane. டக்குன்னு இந்த இடத்துல இருக்கக்கூடிய பாசிட்டிவ் எல்லாம் உள்ள நெகட்டிவ் ஆயிடுச்சு, நெகட்டிவ் எல்லாமே வந்து பாசிட்டிவ் ஆயிடுச்சு. So this is called action potential. So during depolarization, when enough sodium ion enter the cell, the action potential reaches a level that is called threshold potential. So இப்போ இதை நம்ம வந்து இந்த கரண்ட்டை நம்ம மெஷர் பண்றோம்னு வச்சுக்கோங்க. முதல்ல உள்ள வந்து -70 மில்லி வோல்ட் இருந்துச்சு இல்லையா, -70 மில்லி வோல்ட் இருந்துச்சு. இப்போ உள்ள நிறைய சோடியம் அயான்ஸ் வந்துடுச்சு, அப்போ உள்ள வந்து நிறைய பாசிட்டிவ்ஸ் வந்துடுச்சு. ஸோ இப்போ நாம இந்த கரண்ட்டை மெஷர் பண்ணி பார்க்கும்போது எவ்வளவு இருக்கும்னா -55 மில்லி வோல்ட் இருக்கும். -55 மில்லி வோல்ட் குறைஞ்சிடுச்சு பாருங்க இந்த மைனஸ். ஸோ குறைஞ்சிடுச்சு. ஓகே, ஸோ திஸ் இஸ் கால்ட் த்ரெஷோல்ட் பொட்டன்ஷியல். திஸ் இஸ் கால்ட் த்ரெஷோல்ட் பொட்டன்ஷியல். ஓகே, இன்னும் நிறைய சோடியம் அயான்ஸ் உள்ள வந்துட்டே இருந்துச்சுன்னா இந்த -55 மில்லி வோல்ட் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் ஏறி 45 மில்லி வோல்ட்டா மாறும். தட் இஸ் +45 மில்லி வோல்ட்டா மாறும். Due to the rapid influx of sodium ion, the membrane potential shoots up to +45 millivolt. That is called spike potential. நிறைய சோடியம் உள்ள வந்துடுச்சு, அப்போ உள்ள நிறைய பாசிட்டிவ் வந்துடுச்சு. அப்போ நம்ம மெஷர் பண்ணி பார்க்கும்போது அங்க எலக்ட்ரிசிட்டி எவ்வளவு இருக்கும், +45 millivolt இருக்கும். ஓகே, திஸ் இஸ் கால்ட் depolarization. நெக்ஸ்ட் ஸ்டெப் repolarization. அதாவது டீபோலரைசேஷன்ல உள்ள நிறைய சோடியம் அயான்ஸ் வந்துருச்சு, சோடியம் கேட்டட் சேனல் ஓபன் ஆகி நிறைய சோடியம் அயான் உள்ள வந்துச்சு. அதனால உள்ள வந்து நிறைய பாசிட்டிவ் சார்ஜ் ஆயிடுச்சு. அப் டு ஸ்பைக் பொட்டன்ஷியல் 55 மில்லி வோல்ட் வரைக்கும் பாசிட்டிவ் சார்ஜ் உள்ள இருக்கு. இது மறுபடியுமே வந்து பொலாரிட்டி ரெண்டு பக்கமே வந்து ஈக்குவலா பேலன்ஸ் ஆகணும். ஸோ அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு பாருங்க. when the membrane reaches the spike potential, sodium voltage gate channel close and potassium voltage gate channel open. So spike potential அதிகமா வந்தோடனே இதுதானே சோடியம் சேனல், இதுதான் ஓபன் பண்ணி டீபோலரைசேஷன்ல நிறைய சோடியம் உள்ள வந்துச்சு. இப்போ சோடியம்லாம் நிறைய உள்ள வந்துச்சு, அப்போ நிறைய பிளஸ் 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 ஆயிடுச்சு உள்ள. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணோம்னா சோடியம் கேட் க்ளோஸ் ஆகி பொட்டாசியம் உடைய கேட் ஓப்பன் ஆயிடும். ஸோ ஆஸ் அ ரிசல்ட் உள்ள இருந்த இந்த நெகட்டிவ் சார்ஜ் ஆன பொட்டாசியம் எல்லாம் வெளியில போயிடும். ஸோ இப்போ வெளியில எல்லாம் நெகட்டிவ் ஆயிடுது, உள்ள எல்லாம் பாசிட்டிவ் ஆயிடுது. This is called repolarization. Understand? So repolarization நடக்கும்போது எவ்வளவு வோல்டேஜ் இருக்கும், -70 மில்லி வோல்ட். மறுபடியும் நியூரான் வந்து ரெஸ்டிங் ஸ்டேஜ்ல வந்துருச்சுன்னு அர்த்தம். ரைட், இந்த இடத்துல பாத்தீங்களா ஒரு கொஸ்டின் இருக்கு. இஸ் repolarization and resting membrane potential same? நம்ம ஆல்ரெடி பார்த்த ரெஸ்டிங் மெம்பரேன் பொட்டன்ஷியல் எவ்வளோ, -70 மில்லி வோல்ட். ஓகே, ரீபோலரைசேஷன் எவ்வளோன்னு சொல்றோம், -70 மில்லி வோல்ட்னு சொல்றோம். இது ரெண்டும் சேமா அப்படின்னு சொல்லி கேட்டா நோ. சி ஆல்ரெடி பிக்சர்ல பாத்தீங்களா, இப்ப நம்ம சிம்பிளா வரையலாம். இப்ப பாருங்க, ரொம்ப சிம்பிளா நம்ம வரைஞ்சு படிப்போம். இப்ப பாருங்க, இது வந்து ஒரு மெம்பரேன். ஓகே, செல் மெம்பரேனோடைய அவுட் சைட், செல் மெம்பரேனோடைய இன்சைட். ஸோ உள்ள என்ன இருக்கும், உள்ள நிறைய நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கும் பிகாஸ் ஆஃப் ஹை பொட்டாசியம் அயான்ஸ். வெளியில என்ன இருக்கும், நிறைய பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்கும் பிகாஸ் ஆஃப் ஹை சோடியம் அயான்ஸ். இது நார்மலா இருக்கும். ஸோ இதுதான் நாம ரெஸ்டிங் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த நியூரானோடைய வோல்டேஜ் எவ்வளோ, -70 மில்லி வோல்ட். அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ ஒரு இம்பல்ஸ், ஏதோ ஒரு இம்பல்ஸ் இந்த இடத்துல வந்து யாரோ தூண்டுதல் பண்றாங்க. ஓகே, அப்ப என்ன ஆகும், இங்க இருக்கக்கூடிய
சோடியம் கேட்டட் சேனல் ஓபன் ஆகும். சோடியம் கேட்டட் சேனல் ஓபன் ஆன பிறகு என்ன ஆகும்? இது இன்சைட், இது அவுட்சைட். ஸோ வெளியில இருந்து நிறைய சோடியம் அயான்ஸ் உள்ள வரும். என்ன வரும்? சோடியம் அயான்ஸ் உள்ள வரும். ஓகே. ஸோ அப்போ வெளியில இருந்து உள்ள நிறைய வந்ததுனால உள்ள எல்லாமே பாசிட்டிவ் ஆயிடும். ஸோ எவ்வளவு பாசிட்டிவ் ஆகும்? பீக் பொட்டன்ஷியல் ஒரு ஸ்பைக் பொட்டன்ஷியல் சொல்லும். அதாவது பிளஸ் 45 மில்லி வோல்ட் வரைக்கும் பாசிட்டிவ் ஆகும். நிறைய சோடியம் அயான்ஸ் உள்ள வந்தோடனே நியூரோனல் செல் போதும் அதிகமா வந்து போலரைசேஷன் வந்து மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அந்த சேனல்ஸை வந்து க்ளோஸ் பண்ணும். ஓகே. ஸோ இப்படி மாறுது இல்லையா, இந்த சேஞ்சஸ் நடக்குது இல்லையா, இதுதான் நாம டீபோலரைசேஷன் அப்படின்னு சொல்றோம். டீபோலரைசேஷன் சொல்றோம். அதாவது இந்த பொலாரிட்டி மாறிடுச்சு, வெளியில இந்த பிளஸ் எல்லாமே இப்போ உள்ள வந்துடுச்சு, பொலாரிட்டி மாறிடுச்சு. ஓகே, ரைட். இது மறுபடியும் இப்போ ரீபோலரைசேஷன் ஆகணும். அயான்ஸ் வந்து மெயின்டைன் ஆகணும். அதனால செகண்ட் ஸ்டெப்ல என்ன ஆகுது? இது இன்சைட், இது அவுட்சைட். ஓகே. அடுத்த ஸ்டெப்ல என்ன ஆகுது? ரீபோலரைசேஷன் நடக்க போகுது. ஸோ ரீபோலரைசேஷன் எப்படி நடக்கும் அப்படின்னா, இப்போ இங்க இருக்கக்கூடிய இந்த சோடியம் கேட்டட் சேனல் எல்லாம் க்ளோஸ் ஆயிட்டு இந்த இருக்கக்கூடிய பொட்டாசியம் கேட்டட் சேனல் வந்து ஓபன் அப் ஆகும். சோடியம் க்ளோஸ் ஆயிடும், பொட்டாசியம் சேனல் ஓபன் ஆகும். ஸோ அதனால உள்ள இருந்த நிறைய இந்த பொட்டாசியம் அயான்ஸ் இதன் வழியா வெளியில போயிடும். ஸோ அப்போ வெளியில ஃபுல்லா இப்போ நெகட்டிவ் ஆயிடும், உள்ள ஃபுல்லா என்ன ஆகும்? பாசிட்டிவ் ஆயிடும். மறுபடியும் இதோடைய polarity மாறிடுச்சு. ஸோ திஸ் இஸ் கால்ட் ரீபோலாரைசேஷன். ரீபோலாரைசேஷன். இப்போ இந்த நியூரான்ல இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரிக் சார்ஜ் எவ்வளவு இருக்கும்? -70 மில்லி வோல்ட். மறுபடியும் அதோடைய சேம் வோல்டேஜ் இது கொண்டு வந்துச்சு. ரைட். இப்போ நான் என்ன கேட்கிறேன்னா, இப்போ இந்த வோல்டேஜ் வந்து இந்த இடத்துல மாறிடுச்சு, 70 மில்லி வோல்ட் வந்துடுச்சு. இதை நம்ம ஏன் ரீபோலரைசேஷன் சொல்லுவோம்? ஏன் நாம ரெஸ்டிங் மெம்பரேன் பொட்டன்ஷியல்னு சொல்றது இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கிறோம். ஓகே, பிகாஸ் இது ரெண்டும் சேம் கிடையாது. ஏன்? ரெஸ்டிங் மெம்பரேன் பொட்டன்ஷியல்ல பாருங்க, ரெஸ்டிங் மெம்பரேன் பொட்டன்ஷியல்ல வெளியில இருக்கிறது எல்லாமே என்னது? சோடியம் அயான்ஸ். ஆனா ரீபோலரைஸ் ஸ்டேட்ல வெளியில இருக்கக்கூடிய அயான்ஸ் எல்லாமே பொட்டாசியம் அயான்ஸ். கரெக்டா? மாறுது இல்லையா? அதனாலதான் இது நம்ம ரெஸ்டிங் மெம்பரேன் பொட்டன்ஷியல்னு சொல்றது இல்ல. ஓகே. சோ வெளியில எல்லாமே இப்போ வந்து பொட்டாசியம் இருக்கு, நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. ஆனா ஆக்சுவலி மெம்பரேனுக்கு வெளியில பாசிட்டிவா தான் இருக்கணும். இப்போ இது யார் இது மறுபடியும் இந்த பொலாரிட்டியை சேஞ்ச் பண்ணுவா அப்படின்னா, அதுக்கு தான் நம்ம சோடியம் பொட்டாசியம் ஏடிபிஏஸ் பம்ப் அப்படின்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா? ஏடிபிஏஸ் பம்ப்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா? அது இப்போ வந்து வேலை செய்யும். ஓகே. ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா, இது அவுட் சைட், இது இன்சைட். இப்போ வெளியில எல்லாம் நிறைய நெகட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடிய பொட்டாசியம் இருக்கு, உள்ள எல்லாம் பாசிட்டிவ் இருக்கக்கூடிய சோடியம் இருக்கு. ஓகே. இது என்னது? ரீபோலரைஸ் ஸ்டேட் -70 மில்லி வோல்ட்ல இருக்கு. சோ இந்த ஏடிபிஎஸ் பம்ப் வந்து இந்த இடத்துல இப்ப வேலை செய்யும். ஏடிபிஎஸ் பம்ப், சோடியம் பொட்டாசியம் ஏடிபிஎஸ் பம்ப் என்ன பண்ணும்? 3 பொட்டாசியம் அயான வெளியில தள்ளும். அதற்கு பதில் 2 சோடியம் பொட்டாசியம் ஏடிபிஎஸ் பம்ப் உடைய ஃபங்க்ஷன் என்ன? 3 சோடியம் அயான அது வெளியில தள்ளும் போது 2 பொட்டாசியம் அயான உள்ள தள்ளும்னு பார்த்தோம் இல்லையா? சோ ஆஸ் a result 3 சோடியம் அது வெளியில தள்ளும். அட் த சேம் டைம் வெளியில இருந்து 2 பொட்டாசியம் அது உள்ள தள்ளும். ஸோ இப்படி செய்யும் போது என்ன ஆகும்? இன்சைட் எல்லாம் நெகட்டிவ் சார்ஜா மாறிடும், ஏன்னா ஃபுல்லா பொட்டாசியம் ஆயிடும். வெளியில எல்லாம் பாசிட்டிவ் சார்ஜ் ஆயிடும், ஏன்னா எல்லாம் சோடியம் ஆயிடும். ஸோ மறுபடியும் the polarity is maintained as well as the voltage is -70 millivolt. The neuron is now at resting stage. Understand? So this is the difference between resting membrane potential and repolarization. ஓகே. இந்த கிராஃப் பாருங்க, இது ரொம்ப ஈஸி. இத புரிஞ்சுக்கிட்டா நமக்கு வந்து எல்லாமே வந்து கிளியரா நம்ம ஒரு சம்மரைஸ் பண்ண மாதிரி ஆயிடும். ஓகே. see, when the neuron is at resting stage, எந்த ஸ்டிமுலஸுமே இல்ல, ரெஸ்டிங் ஸ்டேஜ்ல நியூரான் இருக்கும்போது அந்த ஆக்சோலெம்மால எவ்வளவு வோல்டேஜ் இருக்கும்? that is -70 millivolt. okay, when the neuron is at resting membrane potential. அந்த ரெஸ்டிங் மெம்பரேன் பொட்டன்ஷியல் இருக்கிற இடத்துல ஒரு ஸ்டிமுலஸ் கொடுக்குறாங்கப்பா. கொடுத்தவொடனே என்ன ஆகும்? சோடியம் கேட் சேனல் ஓபன் ஆகி வெளியில இருந்து நிறைய சோடியம் உள்ள வரும். அப்போ உள்ள எல்லாம் பாசிட்டிவா மாறும். ஓகே. எவ்வளவு தூரம் பாசிட்டிவா மாறும் அப்படின்னா -55 வரைக்கும், -70 இருந்தது -55 வரைக்கும் மாறும். அது மேக்சிமம் +45 வரைக்கும் மாறும். ஓகே. ஸோ மினிமம் -55 வரைக்கும் இருந்தாலே போதும்,
அந்த இடத்துல அயான் எக்ஸ்சேஞ்ச் வந்து நிறைய நடந்துச்சுன்னு அர்த்தம். தட் இஸ் கால்ட் த்ரெஷோல்ட் பொட்டன்ஷியல். சோ அந்த இடத்துல என்ன இருக்குது, டீபோலரைசேஷன் நடக்குது. எது வரைக்கும் நடக்குது, +45 வரைக்கும் கூட நடக்கும். சோ நிறைய சோடியம் அயான்ஸ் வந்து உள்ள வந்துடுச்சு, பொட்டாசியம் வந்து அந்த இடத்துல குறைஞ்சிருச்சு. So more sodium ion is inside. So this is called depolarization. Next, மறுபடியும் இந்த அயானை வந்து மெயின்டைன் பண்ணும், அதுக்காக ரீபோலரைசேஷன் நடக்கும். அப்போ சோடியம் கேட்டட் சேனல் எல்லாம் க்ளோஸ் ஆயிட்டு பொட்டாசியம் கேட்டட் சேனல் எல்லாம் ஓபன் ஆகும். அப்போ உள்ள இருக்கக்கூடிய பொட்டாசியம் எல்லாம் வெளியில போகும். ஸோ அதுதான் ரீபோலரைசேஷன். ஸோ அந்த இடத்துல வோல்டேஜ் நமக்கு எவ்வளவு வருது, மறுபடியும் 70 வரைக்கும் வந்துடுது. ஓகே, 70 வரைக்கும் வருது. சம்டைம்ஸ் சில சமயம் என்ன ஆகும்னா, பொட்டாசியம் சேனல் ரொம்ப நேரம் ஓபன் பண்ணி வச்சிருக்கோம், அப்ப நிறைய பொட்டாசியம் உள்ள இருந்து வெளியில போயிட்டே இருக்கும். தட் இஸ் கால்ட் ஹைப்பர் போலரைசேஷன். ஹைப்பர் போலரைசேஷன் கொஞ்ச நேரம் அதிகமா மறந்துரும், அந்த சேனல் ஓப்பன்லயே இருக்கும், அப்ப நிறைய பொட்டாசியம் வெளியில போயிடும். தட் இஸ் கால்ட் ஹைப்பர் போலரைசேஷன். ஓகே, தென் சோ இந்த இடத்துல தான் சோடியம் பொட்டாசியம் பம்ப் வந்து வேலை செய்யும். சோடியம் பொட்டாசியம் பம்ப் 3 சோடியத்துக்கு 2 பொட்டாசியம் அப்படின்ற முறையில எக்ஸ்சேஞ்ச் பண்ணி மறுபடியும் அதை ரெஸ்டிங் ஸ்டேஜ்ல கொண்டு வந்துடும். அண்டர்ஸ்டாண்ட்? சோ திஸ் இஸ் தி கர்வ். இந்த இடத்துல இந்த அயான் வந்து அப்படியே மாறுது இல்லையா, so that is called action potential. If repolarization becomes more negative than the resulting potential 70 millivolt, that is up to -90 millivolt, it is called hyperpolarization. So -70 millivolt அப்படின்றது resting potential. ஆனா சில சமயம் இந்த பொட்டாசியம் சேனல் ரொம்ப நேரம் ஓபன் அப்பா இருக்கிறதுனால அதிகமான பொட்டாசியம் அயான் வெளியில போயிட்டே இருக்கும். அப்போ அது வந்து -90 வரைக்கும் சில சமயம் போகும். கொஞ்ச நேரத்துல அது மறுபடியும் அதை ரிவர்ஸ் பண்ணிப்போம். Understand? So this is about the how the initiation of the nerve impulses occur. Nerve impulses வந்து initiate ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், அந்த இனிஷியேஷன் ஆன அந்த இம்பல்ஸ் வந்து டிரான்ஸ்மிஷன் ஆகும். ஒரு இடத்துல தான் இப்படி நடக்குது, அது வந்து அடுத்து இந்த ஆக்சான்ல டிரான்ஸ்மிட் பண்ணி போனாதான் அது வந்து அடுத்த செல்லுக்கு சிக்னலை கொடுக்க முடியும். ஸோ தட் இஸ் கால்ட் கண்டக்ஷன் ஆஃப் நர்வ் இம்பல்சஸ். இப்போ ஒரு இடத்துல உருவாகக்கூடிய அந்த நர்வ் இம்பல்ஸ் அடுத்த இடத்துக்கு ஜம்ப் ஆகும், சைட் பிக்கு ஜம்ப் ஆகும். அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய நர்வ் இம்பல்ஸ் சைட் சிக்கு ஜம்ப் ஆகும், அது வந்து சைட் டிக்கு ஜம்ப் ஆகும். இப்படி ஒரு செக்மெண்ட்லயும் இந்த நர்வ் இம்பல்ஸ் ஜம்ப் ஆகி டிரான்ஸ்மிட் ஆகும். அந்த ஆக்சானுடைய லென்த் முழுவதுமே இந்த கரண்ட் வந்து இப்படி ஜம்ப் ஆகி டிரான்ஸ்மிட் ஆகும். அது எப்படி நடக்குது அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு சர்க்கியூட் ஃபார்ம் ஆகுது பாருங்க. இந்த செக்மெண்ட் ஏ அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, இந்த செக்மெண்ட் ஏல இருக்கக்கூடிய பாசிட்டிவும் செக்மெண்ட் பில இருக்க நெகட்டிவும் உள்பக்கமா இருக்கு, இந்த பாசிட்டிவும் இந்த நெகட்டிவும். அதே மாதிரி செக்மெண்ட் பி உடைய வெளிப்பக்கத்துல இருக்க பாசிட்டிவும் ஏல வெளிப்பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த நெகட்டிவும், இது ரெண்டும் சேர்ந்து இந்த இடத்துல ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த சர்க்கியூட் தான் அடுத்து என்ன ஆகும், இது டிரான்ஸ்மிட் பண்ணி கொண்டு போகும். See, the electrical potential difference across the plasma membrane at site A is called action potential. So இந்த இடத்துல நடந்தது தான் நம்ம action potential னு சொல்றோம், அல்லது nerve impulse னு சொல்றோம். At the site B, membrane has a positive charge on the outer surface and a negative charge on the inner surface. இல்லையா? So வெளியில ஒரு positive charge இருக்கு, உள்ள வந்து negative charge இருக்கு. As a result, a current flow on the inner surface from site A to site B. So current flow வந்து இப்படி நடக்குது. On the outer surface, the current flow from the site B to site A. ஒரு circuit மாதிரி அந்த இடத்துல current flow ஆகுது. Okay, to complete the circuit flow. Hence, the polarity at the site is reversed and an action potential is generalized at site B. So, first site A ல இருந்த action potential இப்ப என்ன ஆகுது, அது வந்து அப்படியே site B க்கு jump பண்ணி போயிடுது. அடுத்து site B ல இருந்து C க்கு jump பண்ணி போயிடுது. இப்படிதான் வந்து change ஆயிட்டே இருக்கு. This is called conduction of nerve impulse. So இந்த பிக்சர் பார்த்தோம்னா, இந்த இடத்துல ஒரு இண்டக்ஷன் ஆஃப் தி நர்வ் இம்பல்ஸ், ஒரு தூண்டுதல், ஒரு ஸ்டிமுலஸ் வந்து நடக்கும் போது ஆக்ஷன் பொட்டன்ஷியல் உருவாகுது, அது அப்படியே ஜம்ப் பண்ணி அடுத்தடுத்து போகுது. ஓகே, ஸோ இப்படி எலக்ட்ரிக்கல் கரண்ட் வந்து டிரான்ஸ்மிட் ஆகும் போது எந்த ஆக்சான்ல மைலின் ஷீத் இருக்கோ அதுல வந்து ரொம்ப ஃபாஸ்ட் ஆகும். மைலின் ஷீத் இல்லாத நான் மைலினேட்டட் ஆக்சான்ல ஸ்லோவாக தான் நடக்குது. அது ஏன்னா இந்த மைலின் ஷீட்ல இந்த ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, ரெண்டு மைலின் ஷீட்டுக்கு நடுவுல இருக்கக்கூடிய கேப், இதுதான் நம்ம நோட்ஸ் ஆஃப் ரான்வியர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இந்த இடத்துல தான் நிறைய அயான் கேட்டட் அந்த சேனல்ஸ் இருக்கு. ஸோ இந்த சேனல்ஸ் எல்லாம் இங்க இருக்கிறதுனால தான் இந்த அயான் எக்ஸ்சேஞ்ச் வந்து இந்த இடத்துல நடக்குது. அப்ப எலக்ட்ரிக் சர்க்கியூட் ஃபார்ம் ஆகுது.
இந்த இடத்துல மைலின் ஷீத் இருக்கிறதுனால இந்த இடத்துல எலக்ட்ரிக் சர்க்யூட் ஃபார்ம் ஆகுது. ஸோ இங்க உருவாகக்கூடிய கரண்ட் அப்படியே ஜம்ப் பண்ணி அப்படி ஃபாஸ்டா இப்படி போகுது. Okay, so that is the main thing. This is called saltatory conduction. So what is saltatory conduction? The voltage gated sodium and potassium ion channels are concentrated at the nodes of Ranvier. Nodes of Ranvier na என்னது? இந்த ரெண்டு மைலின் ஷீத்துக்கு நடுவுல இருக்கக்கூடிய இந்த கேப்பை தான் நம்ம நோட்ஸ் ஆஃப் ரான்வியர்னு சொல்றோம். இந்த இடத்துல தான் இந்த அயோன் சேனல்ஸ் வந்து நிறைய இருக்கும். ஸோ அதனால இங்க உருவாகக்கூடிய எலக்ட்ரிசிட்டி அடுத்து அப்படியே நெக்ஸ்ட் சேனல் இருக்கக்கூடிய இடத்துக்கு ஜம்ப் ஆகுது, அடுத்து ஜம்ப் ஆகுது. So as a result, the impulses jumps node to node rather than traveling the entire length. மொத்தம் அப்படியே மூவ் ஆகாம அப்படியே ஜம்ப் பண்ணி மூவ் ஆகுறதுனால இந்த கண்டக்ஷன் வந்து ஃபாஸ்டா இருக்கு. So that is called saltatory conduction. இதோட ஸ்பீடு பாத்தீங்கன்னா 1ல இருந்து 300 மில்லி பெர் செகண்ட்க்கு அவ்வளவு ஃபாஸ்டா வந்து இந்த நர்வ் இம்பல்சஸ் டிராவல் ஆகுது. ஓகே ரைட். ஸோ நெக்ஸ்ட் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஜென்ரேஷன் பார்த்தாச்சு, கண்டக்ஷன் பார்த்தாச்சு, அடுத்து டிரான்ஸ்மிஷன். வாட் இஸ் டிரான்ஸ்மிஷன்? இப்போ ரெண்டு நியூரான் இருக்கு, இது ஒரு நியூரான் இருக்கு, நியூரான் ஏ, இது ஒரு நியூரான் பி. ஓகே, இப்போ நியூரான் ஏல இந்த இடத்துல இருந்து வந்த இந்த இன்ஃபர்மேஷன் இதோடைய ஆக்சான் வழியா அப்படியே வந்து ஓகே அதோடைய எண்டு பகுதியான இந்த இடத்துல இந்த சினாப்டிக் நாப் இருக்கக்கூடிய இடத்துல வந்து நியூரான் பி உடைய டென்ட்ரைட்ஸ்க்கு அதோடைய இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணணும் இல்லையா? ஸோ திஸ் இஸ் கால்ட் தி டிரான்ஸ்மிஷன். இப்போ எந்த நியூரான் இன்ஃபர்மேஷனை கொடுக்குதோ அதை நாம ப்ரீ சினாப்டிக் நியூரான் அப்படின்னு சொல்லுவோம். எந்த நியூரான் இன்ஃபர்மேஷனை ரிசீவ் பண்ணுதோ அதை நாம போஸ்ட் சினாப்டிக் நியூரான் சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த ரெண்டு இடத்துக்கும் நடுவுல ஒரு மீட்டிங் பாயிண்ட் இருக்குல்ல, அதுதான் சினாப்ஸ். அதுதான் சினாப்ஸ். இந்த இடத்துல ஒரு கேப் இருக்கும், அந்த கேப் உடைய பேரு சினாப்டிக் கிளெஃப்ட். இங்க பாருங்க, இந்த பிக்சரை பாருங்க. இப்போ இது வந்து சினாப்ஸ். இந்த சினாப்ஸை நம்ம இப்படி ஜூம் பண்ணி பார்த்தோம்னா இது வந்து ப்ரீ சினாப்டிக் நியூரான், இது வந்து போஸ்ட் சினாப்டிக் நியூரான். இந்த இடத்துல ஒரு கேப் இருக்கா, இந்த கேப் இருக்கா, இந்த கேப் தான் சினாப்டிக் கிளெஃப்ட். சினாப்டிக் கிளெஃப்ட். இந்த இடத்துல தான் அந்த எக்ஸ்சேஞ்ச் நடக்க போகுது, நர்வ் இம்பல்சஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்க போகுது. ஸோ எப்படி நடக்கும் அப்படின்னா 2 மேஜர் டைப்ஸ் ஆஃப் நர்வ் இம்பல்சஸ் சினாப்சிஸ் வந்து நடக்குது. ஓகே, ஒன்னு வந்து 2 டைப்ஸ். ஒன்னு வந்து எலக்ட்ரிக்கல், இன்னொன்னு கெமிக்கல். ஸோ எலக்ட்ரிக்கல் முறையிலையும் டைரக்டா கரண்ட்டை ஒரு நியூரான் இன்னொரு நியூரானுக்கு பாஸ் பண்ணும், அது எலக்ட்ரிக்கல் சினாப்ஸ். இல்லைன்னா கெமிக்கல் சிக்னல்ஸ் மூலமா அதோடைய இன்ஃபர்மேஷனை இன்னொரு நியூரானுக்கு கொடுக்கும், அது வந்து கெமிக்கல் சினாப்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எலக்ட்ரிக்கல் சினாப்ஸ் பத்தி பார்க்கலாம். எலக்ட்ரிக்கல் சினாப்ஸ் அப்படின்றது ரொம்ப ஈஸி. இது ஒரு நியூரான், இது ஒரு நியூரான். இந்த நியூரானுடைய ஆக்சான் வழியா என்ன ஃபார்ம் ஆகி வருது? நர்வ் இம்பல்சஸ், கரண்ட் ஃபார்ம் ஆகி வருதுல, அந்த கரண்ட்டை இந்த கிளெஃப்ட் வழியா டைரக்டா அடுத்த நியூரானுக்கு அது அப்படி ஜஸ்ட் பாஸ் பண்ணிடும். as such அப்படியே அந்த கரண்ட்டை நெக்ஸ்ட் நியூரானுக்கு பாஸ் பண்ணிடும். that is called electrical synapse. An electrical synapse, the membrane of the pre and post synaptic neuron are very close proximity. So மேல இருக்கக்கூடிய அந்த நியூரான் உடைய அந்த எண்டோ, கீழே இருக்கக்கூடிய அந்த நியூரான் உடையதோ ரெண்டும் க்ளோஸா இருக்கும். ஓகே, ஸோ அது என்ன பண்ணும்? டைரக்டா இங்க இருந்து வரக்கூடிய கரண்ட்டை கீழே இருக்கக்கூடிய இந்த நியூரானுடைய போஸ்ட் சினாப்டிக் நியூரானுடைய அந்த கிளெஃப்ட்ல வந்து அந்த டக்குன்னு கொடுத்துரும். Electrical current can flow directly from one neuron into the other across the synapse. Transmission of the impulse across the electrical synapse is very similar to the impulse conduction along the axon. எப்படி ஆக்சான்ல அது ஜம்ப் பண்ணி வந்துச்சோ கரண்ட் பொலாரிட்டி மாறி, அதே மாதிரி தான், அதே மெக்கானிசத்துல தான் இந்த இடத்துல அது நடக்கும். ஸோ எலக்ட்ரிக்கல் சினாப்ஸ் வந்து நிறைய நம்மளுடைய பிரெயின்ல தான் நடக்கும், மற்ற ஆர்கன்ஸ்ல அது வந்து அதிகமா நடக்கிறது இல்லை, இட் இஸ் ரேர். ஆனா அது வந்து ரொம்ப ஃபாஸ்டா நடக்கக்கூடிய ஒரு synapse. Okay, right. Second one very important is chemical synapse. Chemical synapse அப்படினா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது உங்க புக்ல இருக்கக்கூடிய பிக்சர் இல்லையா? சோ முதல்ல இந்த பிக்சர்ல இருக்கக்கூடியதெல்லாம் நம்ம டீடைலா பார்த்துக்கலாம். இப்ப பாருங்க, இது வந்து சிக்னலை தரக்கூடிய ஒரு ப்ரீ சினாப்டிக் நியூரான். இது சிக்னலை தரக்கூடிய ஒரு ப்ரீ சினாப்டிக் நியூரான். அதோடைய எண்டு பகுதியில, ஆக்சானுடைய எண்டு பகுதியில ஒரு பல்பு மாதிரி நம்ம இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா? ஓகே, சினாப்டிக் நாப், அதோடைய பேர் வந்து சினாப்டிக் நாப். இந்த பல்பு பேர் வந்து சினாப்டிக் நாப். ஓகே, ரைட். இந்த சினாப்டிக் நாபுக்குள்ள சினாப்டிக் வெசைக்கிள்ஸ், வெசைக்கிள்ஸ்னா என்னன்னா பேக்னு அர்த்தம். சினாப்டிக் வெசைக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேக் மாதிரி பாக்கெட் மாதிரி நிறைய ரவுண்டா பபிள்ஸா இருக்கும்.
அதுக்கு உள்ள சில பொருள் இருக்கும். அந்த பொருளுடைய பேரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ். நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் அது கெமிக்கல் மாலிகுல்ஸ். ஓகே. அண்ட் இது மேல இருந்து இருக்கக்கூடிய நியூரானுடைய அந்த சினாப்ஸ் எண்ட் சினாப்டிக் நர்வ். கீழ இருக்கக்கூடிய நியூரான் இருக்கு இல்லையா? அந்த சிக்னலை வாங்கக்கூடிய நியூரான். ஸோ அந்த நியூரானுடைய சைட் தான் இது. அந்த டென்ட்ரைட்டுடைய சைட். ஓகே. அதன் மேல நிறைய ரிசப்டார்ஸ் இருக்கும். இங்க பாருங்க. ரிசப்டார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஓகே. இப்போ அந்த நியூரானுடைய எண்டுக்கும் இந்த நியூரானுடைய எண்டுக்கும் நடுவுல ஒரு கேப் இருக்கும். ஒரு கேப் இருக்கும். இதோட பேரு சினாப்டிக் கிளெஃப்ட். சினாப்டிக் கிளெஃப்ட். அதுல ஒரு ஃப்ளூயிட் இருக்கும். ஒரு லிக்விட் இருக்கும். அதனால இந்த ப்ளூ கலர்ல கொடுத்துருக்காங்க. ஓகே. ஃப்ளூயிட் ஃபில்ட் சினாப்டிக் கிளெஃப்ட். அண்டர்ஸ்டாண்ட்? இதுதான் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர். ஓகே. சோ இப்போ எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு சிக்னல் இந்த ஆக்சான் உடைய இந்த ஆக்சான் டெர்மினல் வரைக்கும் வந்த பிறகு டீபோலரைசேஷன் ஆயிடும் இல்லையா? டீபோலரைசேஷன் அந்த கரண்ட் வந்து இது வரைக்கும் வந்தோடனே இந்த சினாப்டிக் நாப் வரைக்கும் அந்த கரண்ட் வந்தோடனே டீபோலரைசேஷன் ஆகும். ஸோ இப்படி டீபோலரைசேஷன் ஆகும்போது இந்த சினாப்டிக் நாப்ல நிறைய வோல்டேஜ் கேட்டட் கால்சியம் அயான் சேனல்ஸ் இருக்கும். வோல்டேஜ் கேட்டட் கால்சியம் அயான் சேனல்ஸ். ஸோ இந்த இடத்துல ஒரு வோல்டேஜ் டிஃபரன்ஸ் அந்த இடத்துல வந்து ரீச் பண்ண பிறகு இந்த கால்சியம் அயான் சேனல்ஸ் ஓப்பன் ஆகும். அப்போ வெளியில இருந்து நிறைய கால்சியம் அயான்ஸ் எதுக்குள்ள வரும்? சினாப்டிக் நாப் இந்த இந்த முடிச்சு மாதிரி இருக்குல்ல இந்த பகுதிக்கு உள்ள நிறைய கால்சியம் அயான்ஸ் வரும். நிறைய கால்சியம் அயான்ஸ் உள்ள வந்தோடனே அது என்ன பண்ணும்? இந்த சினாப்டிக் வெசைக்கிள் இருக்குல்ல பபிள்ஸ் மாதிரி இருக்கும் சொல்லலாம், அதை வந்து புஷ் பண்ணும். எதை நோக்கி புஷ் பண்ணும்? இந்த சினாப்டிக் கிளெஃப்ட் இந்த எண்டு பகுதியை நோக்கி புஷ் பண்ணும். ஸோ இந்த கால்சியம் அயான்ஸ் எல்லாம் இதுல போன்னு சொல்லிட்டு இந்த சினாப்டிக் வெசைக்கிள்ஸை அப்படியே தள்ளி விடும். எங்க தள்ளி விடும்? இந்த எண்டு பகுதியை நோக்கி தள்ளிவிடும். ஸோ இந்த சினாப்டிக் வெசைக்கிள்ஸ் எல்லாம் இந்த மெம்பரேனுடைய இந்த எண்டு பகுதியில வந்தவுடனே அது வந்து இந்த மெம்பரேனோட சேர்ந்து ஃபியூஸ் ஆயிடும். செல் மெம்பரேனோட சேர்ந்து ஃபியூஸ் ஆகி அது ரப்சர் ஆகி அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் அப்படின்ற அந்த கெமிக்கல்ஸை ரிலீஸ் பண்ணும். எந்த இடத்துல ரிலீஸ் பண்ணும்? நடுவில் அந்த ஃப்ளூயிட் ஃபில்டு லேயர்னு சொன்னோம் இல்லையா? நடுவில் இருக்கக்கூடிய இந்த ஜங்ஷன், இந்த ஜங்ஷன்ல ரிலீஸ் பண்ணும். ஸோ இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டருக்கான ரிசப்டாரை யார் வச்சிருப்பா? அந்த போஸ்ட் சினாப்டிக் மெம்பரேன் இருக்கக்கூடிய அதாவது ரெண்டாவது நியூரானோடைய அந்த டென்ட்ரைட்ஸ்ல வந்து இருக்கும். இதுதானே ரெண்டாவது நியூரானோடைய அந்த டென்ட்ரைட்ஸ். அதுல இந்த ரிசப்டார்ஸ் மேலெல்லாம் இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் போய் உட்காரும். உட்கார்ந்த பிறகு இந்த ரிசப்டார் ஆக்டிவேட் ஆகும். ஓகே. ஆக்டிவேட் ஆன பிறகு இதுல மறுபடியும் இந்த இன்ஃபர்மேஷன் நெக்ஸ்ட் நியூரானுக்கு பாஸ் ஆகும். ஓகே. சோ திஸ் இஸ் அக்கரிங் த்ரூ அ கெமிக்கல். யார் இங்க வேலை செய்யக்கூடிய கெமிக்கல்? நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அப்படின்ற கெமிக்கல். ஃபார் எக்ஸாம்பிள் அசிடைல் கோலின் அப்படின்னா இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் கெமிக்கல்ஸ் வந்து இந்த சினாப்டிக் வெசைக்கிள்ஸ் இதுக்குள்ள இருக்கு. அதை போய் ஓபன் பண்ணு அப்படின்னு சொல்றது யாருன்னா கால்சியம் அயான்ஸ். ஓகே. கால்சியம் அயான்ஸ் எப்படி உள்ள வருது? இந்த இடத்துல டீபோலரைசேஷன் கரண்ட் வந்து ஆக்சோனுடைய எண்ட் வரைக்கும் வந்த பிறகு அந்த சேஞ்சஸ் மூலமா இந்த வோல்டேஜ் கேட்டு கால்சியம் சேனல் வந்து ஓபன் ஆகி அது வந்து நடக்குது. ஓகே. திஸ் இஸ் அ சீக்வன்ஸ் ஆஃப் ரியாக்ஷன். சி இந்த பிக்சர் கிளிப் பாருங்க. ஆக்ஷன் பொட்டன்ஷியல் இங்க வந்து ரீச் ஆனவுடனே வோல்டேஜ் கேட்டட் கால்சியம் அயான்ஸ் ஓபன் ஆகுது சேனல். நிறைய கால்சியம் அயான் உள்ள வந்து வெசிக்கல் என்ன பண்ணுது? எண்டு பகுதியை நோக்கி புஷ் பண்ணுது. ஸோ அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய வெசைக்கிளும் இந்த மெம்பரேனும் ஒன்னும் ஃபியூஸ் ஆகி அதுல இருக்கக்கூடிய அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ரிலீஸ் ஆகுது. ஸோ நியூரோ டிரான்ஸ்மிட்டர் எல்லாம் ரிலீஸ் ஆனோன்னு ரெண்டாவது நியூரானோடைய இந்த ரிசப்டார் மேல போய் உட்கார்ந்து அதோடைய சிக்னலை அதை டிரான்ஸ்மிட் பண்ணுது. ஸோ திஸ் இஸ் கால்ட் கெமிக்கல் சினாப். கெமிக்கல் சினாப் தான் வந்து அதிகமா நடக்குது. ஓகே. ஸோ இந்த கெமிக்கல் சினாப் குட் பி எக்ஸைட்டேட்டரி ஆர் இன்ஹிபிட்டரி. எக்ஸைட்டேட்டரி ஆர் இன்ஹிபிட்டரி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு இந்த கையை வந்து நான் மூவ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. நான் வந்து இப்போ கையை நான் மூவ் பண்ணணும் வாலண்டியர்ல மூவ் பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த மசில் வந்து நியூரான் வழியா என் பிரெயினுக்கு சிக்னல் கொடுக்குது. அப்போ வந்து நான் கையை வந்து மூவ் பண்றேன். ஓகே. எனக்கு வேணாம் அப்படின்னா நான் என்ன பண்றேன்? ஸ்டாப் பண்ணிடுறேன். ஸோ நான் மூவ் பண்ணணும் அப்படின்னு இந்த பிரெயின் கொடுக்குற சிக்னல் திஸ் இஸ் கால் எக்ஸைட்டேட்டரி சிக்னல். ஓகே போதும் நீ ஸ்டாப் பண்ணிடு அப்படின்னு சொல்லி பிரெயின் கொடுக்குது இல்லையா? அந்த சிக்னல் வந்து இன்ஹிபிட்டரி சிக்னல். எல்லா சிக்னலுமே நியூரான்ஸ் வழியா தான்ப்பா வரும். ஆனா சில சிக்னல்ஸ் வந்து அந்த ஆக்ஷனை எக்ஸைட்டேட்டரி பண்ணும், அதிகப்படுத்தும், செய்ய வைக்கும். சில சிக்னல்ஸ் போதும் அப்படின்னு ஆக்ஷனை ஸ்டாப் பண்ணும். ஹார்மோன் ப்ரொடக்ஷன் நடக்கிறது ஒரு எக்ஸாம்பிள். தேவைக்கு அதிகமா ஹார்மோன் ப்ரொடக்ஷன் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்?
பிரெயின் வந்து சிக்னல் வந்து கொடுக்கும் போதும் ஸ்டாப் பண்ணிக்கோ அப்படின்னா அது இன்ஹிபிட்டரி சினாப்ஸ். ஓகே, வேணும் ஹார்மோன் ப்ரொடியூஸ் பண்ணு அப்படின்னா அது எக்ஸைட்டேட்டரி சினாப்ஸ். ஸோ இந்த மாதிரி சினாப்சஸ் கேன் பி எக்ஸைட்டேட்டரி ஆர் இன்ஹிபிட்டரி. எப்படி, எதை வச்சு அது எக்ஸைட்டேட்டரி இன்ஹிபிட்டரி அப்படின்னா எந்த கெமிக்கல் மாலிகுல் இந்த இடத்துல ரிலீஸ் ஆகுது. இப்போ நம்ம பார்த்தோம் இது வந்து ப்ரீ சினாப்டிக் நியூரான், இது வந்து போஸ்ட் சினாப்டிக் நியூரான். போஸ்ட் சினாப்டிக் நியூரான். ஓகே, இந்த இடத்துல இருக்கிறது வந்து சினாப்டிக் ஜங்ஷன், இந்த சினாப்டிக் கிளெஃப்ட்னு பார்த்தோம். ஸோ ஆக்ஷன் பொட்டன்ஷியல் உள்ள வந்தவுடனே கால்சியம் அயான் ஓப்பன் ஆகி நிறைய கால்சியம் உள்ள வருது. நியூரோ டிரான்ஸ்மிட்டார இந்த மெம்பரேன் கிட்ட தள்ளி வந்து நியூரோ டிரான்ஸ்மிட்டார மெம்பரேன் கிட்ட ஃபியூஸ் பண்ண வச்சு நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ல ரிலீஸ் பண்ணுதுன்னு சொன்னோம் இல்லையா. எல்லாமே அங்க நடக்கும் ரெண்டத்துலயுமே. ஆனா எந்த வகையான நியூரோ டிரான்ஸ்மிட்டார் அந்த செமினல் வெசிக்கிள்குள்ள இருக்கு அப்படின்றது தான் அந்த ஆக்ஷனை இன்ஹிபிட் பண்ணுதா இல்லைன்னா வந்து எக்ஸைட் பண்ணுதா அப்படின்றது வித்தியாசம். ஃபார் எக்ஸாம்பிள் குளுட்டாமேட், குளுட்டாமேட் அப்படின்னு ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர் இருக்கு. அந்த குளுட்டாமேட் இருந்துச்சுன்னா என்ன ஆகும், அந்த ஆக்ஷன் வந்து எக்ஸைட்டேட்டரி அதிகமா ஆகும். சி, if the presynaptic neuron releases an excitatory transmitter glutamate, then the membrane of the postsynaptic cell will be depolarized. This is an excitatory postsynaptic potential and it is associated with an inward sodium current. So, glutamate அப்படின்ற ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ரிலீஸ் ஆச்சுன்னா இந்த குளுட்டமேட் என்ன பண்ணும்னா வந்து நிறைய சோடியம் அயான்ஸை போஸ்ட் சினாப்டிக் மெம்பரேனுக்குள்ள வர செய்யும். ஸோ நிறைய சோடியம் அயான்ஸ் வந்தோடனே திஸ் இஸ் டீபோலரைசேஷன் இல்லையா. அப்போ இந்த இடத்துல ரெண்டாவது அந்த நியூரான் வந்து எக்ஸைட் ஆகி அடுத்த அந்த வேலையை செய்ய ஆரம்பிக்கும். திஸ் இஸ் எக்ஸைட்டேட்டரி சினாப்ஸ். ரெண்டாவது வந்து இன்ஹிபிட்டரி சினாப்ஸ். If the presynaptic neuron releases an inhibitory neurotransmitter GABA, GABA அப்படின்ற ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டரை இந்த presynaptic neuron ரிலீஸ் பண்ணுச்சுன்னா, GABA stands for gamma amino butyric acid. ஓகே, இந்த கெமிக்கல் அதை ரிலீஸ் பண்ணுச்சுன்னா then the postsynaptic membrane will be hyperpolarized. இந்த கெமிக்கலை பார்த்த உடனே இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டரை பார்த்த பிறகு இந்த போஸ்ட் சினாப்டிக் மெம்பரேன் என்ன பண்ணும்னா வந்து சோடியம் சேனல்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு குளோரைடு சேனல்ஸ் ஓபன் பண்ணிடும். அப்போ நிறைய குளோரின் அயான்ஸ் உள்ள வரும். அப்போ உள்ள வந்து என்ன ஆகும், போலரைசேஷன் ஹைப்பர் போலரைசேஷன் ஆகும். அப்போ இந்த இடத்துல இன்ஹிபிஷன் ஆயிடும். அதன் பிறகு ப்ரொடக்ஷனோ அந்த சிந்தசிஸோ எதுவுமே அதுக்கான சிக்னலை வந்து அந்த நியூரான் கொடுக்காது. திஸ் இஸ் கால்ட் இன்ஹிபிட்டரி சினாப்ஸ். Okay, so this is an inhibitory postsynaptic potential and it is often inward chloride. Chloride வந்துச்சுன்னா inhibition நடக்கும். So இப்படி ஒரு ஃபங்க்ஷனுக்கு தேவையான எக்ஸைட்டேட்டரி இன்ஹிபிட்டரி இது ரெண்டு சினாப்ஸஸையுமே வந்து நடக்குது. இது ரெண்டுமே எதன் மூலமாக நடக்குது, கெமிக்கல் சினாப்ஸ் மூலமாக தான் நடக்குது. நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் மூலமாக தான் நடக்குது, எலக்ட்ரிக்கல்ஸ் மூலமாக கிடையாது. ஐ ஹோப் இந்த லெக்சர் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு சொல்லிட்டு ஸோ நம்மளுடைய நெக்ஸ்ட் டாபிக் வந்து சென்ட்ரல் நியூரல் சிஸ்டம். இந்த லெக்சர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மேலும் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.